இன்னைக்கு ஹாரி பாட்டரோட 5வது பாகத்துக்கு வந்திருக்கிறோம். பாதி கடலை கடந்துட்டோம்னு சொல்லலாம். ஏன்னா ஹாரி பாட்டர்ல மொத்தம் 8 பாகம் இருக்கிறது. வரிசையா பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப பாக்குறது 5வது பாகம். போன பாட்டோட முடிவு எங்க முடிஞ்சுன்னு ஞாபகம் இருக்குதுல்ல. வால்டமார்ட் திரும்ப உருவத்தோட வந்து சேர்ந்துட்டார். அதை நினைச்சு நம்ம பையன் சோகமா வீட்டுல உட்காந்துட்டு இருக்கும்போது, பார்க்கிங் ஏரியால உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையனை அடிச்சு போட்டு அண்ணங்காரன் கூட அடியாட்களோட வரான். எல்லாம் தம்மா தூண்டா பார்த்தவங்க எல்லாம் பாருங்க மலமாடு மாதிரி எப்படி வளர்ந்து நிக்கிறாங்கன்னு. சின்ன பையனை போய் அடிக்கிறது வீரமான்னு கேட்க, நீ மட்டும் வீரனா என்ன, தலவாணியை பிடிச்சுக்கிட்டு ஐயோ செட்ரிக்கு போயிட்டியே அப்படின்னு அழுத, வேண்டா வால்டமார்ட் அப்படின்னு அழுத, நீ எல்லாம் பேசுறியாக்கும் அப்படின்னு அசிங்கப்படுத்துறாப்ல. பதிலுக்கு நம்மால போய் ஒரு முறப்பான் பாருங்க. அடுத்த நொடி வானமெல்லாம் இருட்டாக ஆரம்பிக்குது, இருள் சூழ ஆரம்பிக்குது. அதை பார்த்த பசங்க எல்லாம் ஓடி போயிட்டானுங்க. வாடா இங்க இருந்து தப்பிச்சு போயிடுவோம் அப்படின்னு ஹாரி பாட்டர் கூப்பிடுறான். நீ பண்ணியான்னு கேட்டா நான் இல்ல வா அப்படின்னு தப்பிச்சு ஓடுறாங்க 2 பேரும். பக்கத்துல ஒரு சுரங்கம் இருக்கும். அந்த சுரங்கத்துக்கு பக்கத்துல ஓடியாந்துறாங்க. அந்நேரமா பார்த்தா அந்த காவலாளிகள் 2 பேரும் இங்க வர்றாங்க. ஒருத்தன் ஹாரி பாட்டரை தூக்கிட்டான், ஒருத்தன் அங்க விழுந்து கிடக்குறான் பாருங்க. அவன் தப்பிச்சு ஓட சொல்லிடுவான் ஹாரி பாட்டர். அண்ணா தப்பிச்சு ஓடிடுறான்னு. அவன் தப்பிச்சு ஓடும்போது வலிக்கு விழுந்துருவான். இன்னொரு காவலாளி வந்து 2 பேரும் அவரோட நினைவுகளை திருட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே உருக ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் விட்டோம்னா அப்படியே உசுறு வரைக்கும் உருவி எடுத்துருவாங்க. எப்படியே நம்மால போராடி மந்திர குச்சி எடுத்து அதுக்கு 2ஐயும் விரட்டிடுறான். ஆனா அதுக்குள்ள நண்பனை பார்த்தா பேயடிச்சு போனாப்ல கிடக்குறான். அதே சமயம் அங்க ஒரு பாட்டிமா வரும். இதையெல்லாம் நேர்ல பார்த்த சாட்சி. ஹாரி பாட்டர் எப்பவுமே நீ மந்திர கொலை மட்டும் கைவிட்டுறாத, கையிலேயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு கேட்க, டம்பிள்டோர் தான் உன்னை பாத்துக்கணுன்றதுக்காக எதிர்த்த வீட்டுல என்ன செட்டில் பண்ணதா அந்த பாட்டிமா சொல்றாங்க. அண்ணங்காரனை கூப்பிட்டுட்டு ஒரு வழியா வீடு வந்து சேர்ந்தாச்சு. வீட்டுல பெரியம்மா ஜம்முன்னு உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்குது. பெரியப்பா ஏதோ தின்னுட்டு இருக்கிறார். பையனை பார்த்ததும் ஹாரி பாட்டர் தான் ஏதாவது பண்ணடான்னு சொல்லிவிட்டு ஹாரி பாட்டர் கூட சண்டைக்கு வராங்க. அதே சமயம் ஒரு மெயில் வருது. ஒரு ஆந்த வந்து மெயில் கொடுக்குது. எங்க இருந்து வந்திருக்குன்னா அமைச்சரவையில இருந்து வந்திருக்குதான். அமைச்சரவையில ஒரு லேடி புதுசா ஜாயின் பண்ணிருக்குது போல அமைச்சரா. அந்த பொம்பளை என்ன போட்டிருக்குதுன்னா, மனித உலகத்துல மனிதர்கள் பார்க்கிற மாதிரி நீ மந்திரம் பண்ணது சட்டப்படி தப்பு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காவலாளர்கள் சண்டை போடும்போது மேஜிக் யூஸ் பண்ணால, அதை சொல்லியிருக்கிறா போல. சோ அந்த தப்புக்கு தண்டனையா இனிமே அந்த ஸ்கூல்ல நீ சேர முடியாது, அந்த ஸ்கூல்ல நீ படிக்க முடியாது, உன்னை டிஸ்மிஸ் பண்றவனு வந்திருக்குங்க. அதை கேட்டதும் பெரியப்பா பெரியம்மாலாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உனக்கு இது தேவைதான், நீதி கிடைச்சிருச்சு, நியாயம் ஜெயிச்சிருச்சுட்டு பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறதுக்காக வண்டி ஏறி கிளம்புறாங்க. அன்னைக்கு தனியா தான் நம்ம பயப்படுத்து கிடக்குறான். ராத்திரி கூட தூங்கும் போதெல்லாம் அந்த பழசு தான் ஞாபகத்துக்கு வந்து போகுது. திடீர்னு யாரோ கதவை திறக்கிறாப்ல தெரிய, யாரா அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம ஒத்தக்கண்ணை உட்பட. இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க, இது நல்ல ஒத்தக்கண்ணை. இவரை தானே பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சிருந்தான் உருமாறின அகில உலக தலைவரோட பையன். போன பாட்டுல பார்த்திருப்பீங்க. சோ இப்ப நல்ல ஒத்தக்கண்ணை இன்னும் கூட சில புது முகங்களோட வந்து ஹாரி பாட்டரை கூட்டிட்டு கிளம்புறாப்ல. எங்க போறோன்னு கேட்டா சொல்றேன் வா அப்படின்னு வெளியில வராங்க. வெளியில வந்ததும் ஒளிய வச்சிருந்த தொடப்பம் எல்லாம் வருது. ஆளுக்கு தொடப்பத்துல ஏறி சொங்கின்னு பறந்து வராங்க. சிட்டிகளை கடந்து கடலை கடந்து சிட்டி பக்கமே ஒரு அபார்ட்மெண்ட் கிட்ட வந்து நிக்கிறாங்க. அங்க வந்து 2 தட்டு தட்டினதும் இவங்க ரகசியமா இருக்கிறதுக்காக ஒரு பில்டிங்கையே இன்னொரு பில்டிங்குக்குள்ள ஒளிய வச்சிருக்காங்க. அது அப்படியே நகருது. நகர்ற கூத்தையெல்லாம் நாம தான் பார்க்க முடியுது. ஆனா அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வாழ்ற சக மனிதர்கள் அதையெல்லாம் உணரல. பிரமிப்பா பாக்குறான் ஹாரி பாட்டர், என்னடா அது அப்படின்னு. இப்படி ஒரு பில்டிங்கை ஒளி வைக்க முடியுமான்ற ரேஞ்சுக்கு பாக்குறான். அப்புறம் உள்ள வராங்க. உள்ள வந்து பார்த்தா எதுக்கு இருக்க ரூம்ல நம்ம ஹாரி பாட்டரோட வளர்ப்பு தந்தை காட்ஃபாதர், ஜெயில இருந்து தப்பிச்ச சீரியஸ் பிளாக் எல்லாரும் உட்காந்து முக்கியமா ஏதோ பேசிட்டு இருக்காங்க. நண்பர் ரானோட அம்மா கூட அங்கதான் இருக்காங்க. ஹாரி பாட்டரை பார்த்ததும் கதவை சாத்திட்டு முக்கியமான விஷயம் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் நீ எல்லாரையும் பார்க்கலாம், நீ மேல போ, பசங்க இருக்காங்கன்னு மேல அனுப்பிச்சு வைக்கிறா. மேல வந்தா அங்க ஒரு வயசான காப்ளின் ஒண்ணு அடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும். நாயா மாறுற ஜெயில இருந்து தப்பிச்ச ஹாரி பாட்டரோட வளர்ப்பு தந்தை சீரியஸ் பிளாக் வந்திருக்கிறான். ஓனாய் மனுஷன் வந்திருக்கிறான். ஹாரி பாட்டர் வந்திருக்கிறான். ஒத்தக்கண்ணை வந்திருக்கிறான். இப்படி நிறைய பேர் வந்திருக்காங்களே, சரியில்லையே அப்படிங்கிறாப்ல மனசுக்குள்ள அந்த காப்ளின் நினைக்குது. ஆனா அது எல்லாமே பேசாமையே நம்ம ஹாரி பாட்டருக்கு கேக்குது. அப்புறம் நம்ம பிள்ளைங்களை பார்த்ததும் ஓடியாந்து கட்டிப்பிடிக்கிற யாரு, ஹெர்மானி வந்து கட்டிப்பிடிக்கிறா. அப்புறம் நம்ம ராணு இருக்கிறான். பேசாதீங்க 2 பேரும் அப்படின்னு ஹாரி பாட்டர் கோவப்படுறார். ஒரு லெட்டர் கூட போடலையே அப்படின்னு கேட்க, இல்ல அது எதுவும் போடக்கூடாதுன்னு டம்பிள்டோர் சொல்லிட்டாராம். அதனாலதான் போடல, எல்லாமே உன்னோட பாதுகாப்புக்காக தான், உன் நல்லதுக்காகத்தான் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் சண்டை ஓரளவு சமாதானம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அங்க பெரியவங்க என்ன அந்த ரூமுக்குள்ள பேசிட்டு இருக்காங்கிறத ஒட்டு கேட்கறதுக்காக ஒரு காதையே கீழே அமுச்சு விட்டு ஒட்டு கேட்க முயற்சி பண்ணுவாங்க. அங்க ரானோட அம்மா தான், இந்த விஷயங்கள் எல்லாம் ஹாரி பாட்டருக்கு தெரிய வேண்டாம், சின்ன பையன் அதெல்லாம் தாங்க மாட்டான், இதுக்குள்ள அவன் வந்தானா இன்னும் ஆபத்து கூட்டிகிட்டே போகும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்த பூனை ஒண்ணு அந்த காலை கடைசி இழுத்துட்டு போயிடுது. இவங்க இதை பார்த்து நகல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ரூம்ல இருந்து வெளியில ஓவராலா வர ஆரம்பிக்கிறாங்க. ஹாரி பாட்டரை வரவேற்கிறாங்க. வளர்ப்பு தந்த சீரியஸ் பிளாக்க பார்த்ததும் ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறான். ஓனாய் மனுஷன் கூட அங்கதான் இருக்கிறாப்ல. எல்லா பேரும் ஒன்னா உட்காந்து இப்ப சாப்பிடுறாங்க. நியூஸ்ல பார்த்தா அமைச்சரவை தலைவர் ஏதோ எழுதியிருக்கிறாரு. ஹாரி பாட்டர் ஒரு பொய்யன்னு வேற தலைப்புச் செய்தியில போட்டிருக்காங்க. அந்த வயசு கம்மியா போட்டதுனால பொய் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க போல. போன பாட்டுல பார்த்தவங்களுக்கு புரியும். இந்த பேப்பரே அமைச்சரவையோட பேப்பர் தான். சொந்த பேப்பர்ல இப்படி கழுவி
ஊத்துறாங்களே எதுக்கு அப்படின்னு கேட்டா ஃபஸ்ங்கிறவர் தான் இப்ப அமைச்சரவை தலைவர் போல. வில்லியம் வால்டமாட் திரும்ப வந்துட்டாங்கிற அந்த செய்தியை யார் சொன்னாலும் அவர்களோட கேரக்டரையே அசாசின் பண்றது. அவங்க பொய் சொல்றாங்க, அவங்கள நம்பாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க சொல்ற உண்மையை மக்கள் யாரும் கேட்க கூடாது அப்படிங்கிறது அவரோட நோக்கமா இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டா டம்பிள்டோர் அமைச்சரவையோட தலைவராகணும் தன் பதவிக்கு ஆசைப்படுறதா அமைச்சரவை தலைவர் நினைக்கிறாரா. ஆட்சியெல்லாம் கரெக்டா நல்லபடியா போயிட்டு இருக்க வரைக்கும் தான் அவரோட பதவி தப்பிக்கும். வால்டமாட் திரும்ப வந்துட்டா அப்படின்ற மேட்டர் வெளியில பரவ ஆரம்பிச்சா அவரோட பதவிக்கு ஆபத்து. அதுக்காக ஆட்சி நல்லபடியா நடக்குது, எல்லாரும் சேஃபா தான் இருக்கிறாங்க, வால்டமாட் இறந்து போனவன் தான் திரும்ப வரலன்னு அதே அந்த பழைய கதையை தான் பேசிட்டு இருக்காங்க. வால்டமாட் திரும்ப வந்துட்டாங்கிற அந்த உண்மையவே அமைச்சரவை ஒத்துக்க மறுக்குது. அந்த உண்மையை யார் மூலமா வெளியில வரும்னு நினைக்குதோ அவங்க எல்லாத்தையுமே ஒடுக்க பாக்குது. இவ்வளவு கூத்து நடக்குதுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம சீரியஸ் பிளாக் அமைச்சரவையில இப்போ நம்ம ஹாரி பாட்டர் மேல ஒரு புகார் வந்திருந்தது இல்ல, மனிதர்கள் முன்னாடி மேஜிக்கை பயன்படுத்தினா அதனால ஸ்கூல்ல இருந்து டிஸ்மிஸ் பண்றோம்னு. அதை எதிர்த்து அமைச்சரவையில விசாரணை வைக்கணும், விசாரணைக்கு பிறகுதான் ஸ்கூல்ல படிக்கிறதா இல்ல அவனை நீக்கிறதாங்கிறத முடிவெடுக்கணும்னு டம்பிள்டோர் விசாரணை வேணும்னு கேட்டிருந்தார் போல. அதுக்காக நாளைக்கு விசாரணை போல தெரியுது. தைரியமா இருன்னு அட்வைஸ் போட்டுட்டு இருக்கிறாப்ல. தூங்குனா மறுபடியும் கெட்ட கெட்ட கனவு. அப்புறம் விசாரணைக்காக நம்ம ஆட்கள் கிளம்பி போறாங்க. மனிதர்கள் பயப்பட பரவாயில்லையா, சும்மா சொல்லக்கூடாதுங்க. மந்திர உலகத்துல நம்ம என்னென்னமோ செய்யறோமோ அதையெல்லாம் இந்த மனிதர்களும் செய்யறாங்க. எவ்வளவு மிஷின் எவ்வளவு வளர்ச்சின்னு டெக்னாலஜியில வளர்ந்துருக்கிற இந்த வளர்ச்சியை பத்தி எல்லாம் புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு ரானோட அப்பா. அப்புறம் அங்க டெலிபோன் புத்து மாதிரி ஒன்னு இருக்கும். அதுல ₹1 காயினை போட்டு பேச போகும்போது பார்த்தா அது ஒரு லிப்ட் போல கீழே ரகசியமா இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்து இறங்குது. இந்த மாயாஜால உலகத்தோட பல அரசியல் நிகழ்வுகள் எல்லாம் இங்கதான் நடக்கும் போல. பல பேர் அங்க வராங்க, ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அப்புறம் அங்க இருந்து அமைச்சரவை எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அங்க லிப்ட்ல ஏறி கிளம்பணும். அப்பதான் அவங்களுக்கு கெட்ட செய்தி ஒண்ணு வருது. விசாரணையான நேரத்தை மாத்திட்டாங்க அப்படின்னு. விசாரணை அப்ப எப்போ அப்படின்னு கேட்க இப்போ உடனே அப்படின்னு குண்ட தூக்கி போடுறாப்ல. விசாரணை இன்னும் 3 மணி நேரம் தள்ளி 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்ததா நம்ம ஆட்கள் நினைக்கிறாங்க. ஆனா அமைச்சரவை 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே விசாரணை ஆரம்பிக்கணும்னு நினைக்குது. எதுக்குன்னு பின்னாடி தெரிய வரும். கரெக்டா இவங்க லிப்ட்ல இவங்க வர பக்கம் வரும்போது நம்ம பெரிய சம்பட்டையா அமைச்சரவை தலைவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாப்ல ரகசியமா. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, பாத்துக்கங்க வச்சுக்கங்கன்னு. ஏதோ இவன் வால்டமாட்டோட அடிமை, வால்டமார்ட் கிட்ட வேலை பார்க்கிறவன். அதையெல்லாம் நம்ம நேர்ல பார்த்த ஒரே சாட்சி நம்ம ஹாரி பாட்டர். ஆனா ஹாரி பாட்டர் ஒரு பொய்யன் அப்படின்னு தலைப்புச் செய்தியிலேயே போட்டதுனால ஹாரி பாட்டர் சொல்றது இங்க இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் நம்புறதுக்கு தயாராக இல்ல. அதனால அவன் வருத்தப்படுறான். அப்புறம் இங்க விசாரணைக்கு வந்தா ஹாரி பாட்டர்ட்ட கேள்விகள் கேட்கப்படுது. மனிதர்கள் முன்னாடி நீ மந்திரத்தை பயன்படுத்தினதானே, எஸ்ஸா நோவா, ஆமாவா இல்லையான்னு கேக்குறாங்க. ஆமான்னு சொன்னாலும் பிரச்சனை, இல்லைன்னு சொன்னா பொய் சொல்றாங்கிறது உண்மையாயிடும். என்ன சொல்றது தெரியாம புலம்பிட்டு இருக்கும்போது டம்பிள்டோர் அங்க வரார். அவன் சார்பா வாதாடுறதுக்காக வந்திருக்கிறேங்கிறார். அமைச்சரவை ஒருதலை பட்சமாக செயல்படுகிறத 3 மணி நேரத்துக்கு பிறகு விசாரணை நடக்கிறதுக்குன்னு எனக்கு நியூஸ் இருந்தது. நான் ஒரு கால் மெதுவா வந்திருந்தா 3 மணி நேரத்துக்கு முன்னாடி இப்படி நீங்க விசாரணை நடத்துறீங்களே, இந்த விசாரணையை நான் மிஸ் பண்ணிருப்பேன். நான் வாதாட கூடாதுங்கிறதுக்காகவே இப்படி நேரத்தை மாத்தி நீங்க பிரச்சனை பண்றீங்கன்னு அதுல ஒரு போடு போடுறாரு. அப்புறம் மனிதர்கள் பார்க்க மந்திரத்தை பயன்படுத்துறது தப்பா இல்லையா, இது தப்புன்னு பேசும்போது தான் உசுருக்கு ஆபத்து இருக்கிற நிலைமையில மந்திரத்தை பயன்படுத்துறது தற்காப்புக்காக மந்திரத்தை பயன்படுத்துவதில் தப்பு இல்லை அப்படின்னு சட்டம் சொல்லுது. காவலாளிகள் 2 பேரு இந்த மாதிரி இவங்களை வந்து தாக்குனது நிஜம் அப்படின்னு பேசுறாரு. ஆனா இப்ப அமைச்சரவை என்ன கேக்குதுன்னா, காவலாளிகள் ஏன் அங்க வரணும், காவலாளிகள் அமைச்சரவையோட கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிறவங்க, சிறைச்சாலையை பாதுகாக்கிறவங்க அப்படிங்கிறாரு அமைச்சரவை தலைவர். அதைத்தான் நானும் கேட்கிறேங்கிறாரு டம்பிள்டோர். அமைச்சரவை காவலாளிங்க சிறைச்சாலையில இருக்கிறத விட்டுவிட்டு ஹாரி பாட்டரை தாக்குவதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கிறாப்ல. சரி, இதுக்கெல்லாம் சாட்சி இருக்கா, ப்ரூஃப் இருக்கா, ஆதாரம் இருக்கான்னு கேக்குறாங்க. ஆதாரம் இருக்குங்கிறாரு டம்பிள்டோர். யாரு, அந்த பாட்டிமா, அவங்க தான் ப்ரூஃப் போல. அவங்க சாட்சி சொல்ல வந்திருக்காங்க. தீய சக்திகளோட தலைவன் டம்பிள்டோர் திரும்ப வந்துட்டான், அவன் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு டம்பிள்டோர் எடுத்து சொன்னதும் அமைச்சரவை தலைவருக்கு கோவம் வருது. அவன் ஒன்னும் திரும்ப வரல அப்படின்னு கத்துறாரு. இவங்க சொல்றதை நம்ப மாட்டேங்கிறாப்ல. விசாரணை எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஹாரி பாட்டரை தண்டிக்கணும்னு நினைக்கிறவங்க கையை தூக்குங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் யாருமே தூக்கல. ஆனா அமைச்சரவை தலைவர் கையை தூக்குனதும் ஒரு 10 கை தூக்கப்படுது. அங்க ஒரு அம்மா ஹாரி பாட்டர் மேல தப்பு இல்ல, ஹாரி பாட்டரை விடுவிக்கலாம்னு சொல்றவங்க கை தூக்குங்கன்னு அப்படின்னு கேட்டதும் ஏகப்பட்ட கைகள் தூக்கப்படுது. சாட்சி சொல்ற இந்த பாட்டிமா கூட கையை தூக்குறாங்க. அந்த அம்மாவும் கையை தூக்குது. நல்ல அம்மாவா இருக்கும் போல. அதனால அமைச்சரவை தலைவர் வேற வழி இல்லாம கேஸை ரத்து பண்றோம், ஹாரி பாட்டர் மறுபடியும் அந்த ஸ்கூல்ல படிக்கலாம் அப்படின்னு முடிச்சிடாப்ல. நம்ம ஹாரி பாட்டருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம வளர்ப்பு தந்த சீரியஸ் பிளாக் ஏதோ ஒரு போட்டோவை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறார். வெளியில ஒத்த கண்ணே பாதுகாக்கிறான். யாராவது உங்களை பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே சொல்லும்போது அதை நான் பாத்துக்கிறேன், யூ டோன்ட் வரி அப்படின்னு போட்டோவை கொடுக்குறார். ஹாரி பாட்டருக்கு இப்ப உதவி பண்றாங்கல்ல, இவங்க எல்லாருமே ஒரு ரகசிய குழுன்னு சொல்லலாம். வால்டமார்ட் அந்த பக்கத்துல ஒரு கூத்து பண்றான்னா அவன் திரும்ப வரும்போது அவனை எதிர்க்கிறதுக்காக ஒரு இயக்கம் ரகசியமாக இயங்கிட்டு இருந்தது. அந்த ரகசிய இயக்கத்தை சேர்ந்த எல்லா பேருமே ஒன்னா போட்டோ எடுத்திருக்காங்க. அதை நீங்க இப்ப கவனிக்கலாம். அந்த போட்டோவை தான் கொடுத்திருக்கிறார். இந்த போட்டோல இருக்கிற எல்லாருமே அந்த ரகசிய இயக்கத்தை சேர்ந்தவங்க. வால்டமார்ட்டை மறுபடியும் ஒழிக்கணும்னு, ஹாரி பாட்டரை அதுக்கு காப்பாத்தி ஆகணும்னு இருக்கிறவங்க. அதுல ஒரு பொண்ணை தன் விரல காட்டி
2 வாரத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு கொல்லப்பட்டு விட்டால் குடும்பத்தோட கொலை பண்ணி விட்டுறாங்களா. கொன்னது வால்டமார்ட் தானா. அப்புறம் அங்க ஒரு ஜோடியை காட்டுறாங்க. இந்த ஜோடி யார் தெரியுமா? நம்ம எத்துப்பள்ளம் லாங் பாட்டம் இருக்கிறான்ல, அந்த பையனோட அப்பா அம்மா. அவங்களுமே இந்த ரகசிய இயக்கத்தை சேர்ந்தவங்க. வால்டமார்ட் வில்லனை எதிர்க்கிறவங்க. அவங்க 2 பேருமே பின்னால கொலை செய்யப்பட்டாங்க. மரண வேதனையை அனுபவிச்சுதான் செத்தாங்களாம் பாவம். 14 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படித்தான் அந்த அப்பா அம்மா கொல்லப்பட்டு அந்த அப்பாவை எத்துப்பள்ளம் அனாதையானானா. அந்த போட்டோல இந்த போட்டோ எடுத்து 14 வருஷம் ஆச்சு. ஹாரி பாட்டரோட அப்பா அம்மா கூட அந்த குரூப்ல இருக்கிறாங்க. கவனிங்க, பக்கத்துல நம்ம ஓனாய் மனுஷன், இந்த பக்கம் வளர்ப்பு தந்தெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. டம்பிள்டோர் கூட பின்னாடி இருக்கிறாரு பாருங்க. எல்லாருமே இந்த ரகசிய இயக்கத்தை சேர்ந்தவங்க தான். நம்ம தாடி மாமா உட்பட. மறுபடியும் ஒரு யுத்தம் வருமா அப்படின்னு கேட்க வருங்கிறாரு வளர்ப்பு தந்தை. அந்த போட்டோ கொடுக்க போகும்போது இல்ல நீயே வச்சுக்கோன்ட்டாரு. அப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்புற சமயம் ட்ரெயின்ல ஏறப்போது பார்த்தா வால்டமார்ட் எதுக்க கோட்டு ஷூட் எல்லாம் போட்டு ஜம்முன்னு வந்து நிக்கிறாப்ல தெரியும். என்னடான்னு பார்த்தா கனவு. ஒரு மாதிரி மிரட்சியிலேயே இருக்கிறான் ஹாரி பாட்டர். அப்புறம் ஒரு வழியா ட்ரெயின்ல இருந்து கீழே இறங்கியாச்சு. அடுத்து ஒரு வண்டி பிடிச்சு போகணும். வண்டியில இழுக்கிறதுக்கு எதுவுமே இல்லாம ஒரு வண்டி தானா முன்னாடி போகும். அடுத்த வண்டியை இழுக்கிறதுக்கு ஒரு வண்டி இருக்கு. அந்த வண்டியில ஏறலாமேன்னு பார்த்தா வண்டியை இழுக்கிற ஒரு மாய குதிரை ஒண்ணு. பாக்குறதுக்கே அந்த மிருகம் வினோதமா இருக்குது. என்ன இவ்வளவு கோரமா இருக்குதுன்னு வாங்கிவேன். எதை பத்தி கேக்குறேங்கிறாங்க கூட இருக்கிறவங்க. குதிரை மாதிரி இருக்கே, இந்த ஜந்துவை பத்தி தான் அப்படின்னு கேக்குறா. எப்பவும் போல வண்டி தானா தான் ஓடுது, வண்டியை எதுவும் இழுக்கலையே அப்படிங்கிறா ஹெர்மானி. அதே வண்டியில ஒரு புது முகம் உட்கார்ந்து இருக்குது. இந்த பொண்ணை வெளியில எல்லா பேரும் லூசுன்னு வாங்கலாம். லூசு பொண்ணேன்னு வாங்கலாம். காரணம் என்னன்னா, யாரும் பார்க்க முடியாத சில விஷயத்தை அவளால பார்க்க முடியும். இந்த வண்டியை இழுத்துட்டு போற அந்த அகோர குதிரையை கூட என்னால பார்க்க முடியுது. அதனாலேயே என்ன எல்லா பேரும் லூசு சொல்றாங்க. நீயும் நானும் மட்டும்தான் இதையெல்லாம் பாக்குறோம். வா லூசு கம்யூனிட்டியில ஒன்னா இருப்போம்னு கூப்பிடுறாவ. எல்லாம் ஏறி உட்காந்துட்டாங்க. வேற என்ன ஊர்னெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. வண்டி ஸ்கூலுக்கு வந்துருச்சுங்க. ஸ்கூலுக்கு வந்தா டம்பிள்டோர் எல்லா பேர்கிட்டயும் சில முக்கியமான அறிவிப்புகளை தெரிவிக்கிறார். இந்த வருஷம் டீச்சர்ஸ்ல வாத்தியார்கள்ல 2 மாற்றம் இருக்கிறதா. ஒன்னு, விலங்குகளை பத்தி கிளாஸ் எடுக்கிற நம்ம தாடி மாமா, அவரு ஏதோ லீவ்ல போயிருக்கிறாராம். சோ அவருக்கு பதிலா வேற ஒருத்தவர் வந்திருக்கிறார். அப்புறம் வழக்கம் போல இருளை எதிர்த்து போராடுவது எப்படின்னு சொல்லி கொடுக்கிற வாத்தியார் மாறிக்கிட்டே இருப்பாங்க. போன தடவை ஒத்தக்கண்ணை மாதிரியே மாறு வேஷத்துல அகில உலக தலைவரோட பையன் வந்திருந்தான். இப்ப அந்த போஸ்டுக்கு இதோ இந்த அம்மா வந்திருக்குங்க. இது அமைச்சரவையில இருந்துச்சு. நம்ம ஹாரி பாட்டருக்கு எதிராவே கேள்வி கேட்டுச்சு. அந்த பொம்பளைய பார்த்ததும் எடுத்து சொல்றேன், அமைச்சரவையில இந்த பொம்பளைய நான் பார்த்தேன்னு. அமைச்சரவை இந்த ஸ்கூல் மட்டும் இல்ல, இருக்கிற எல்லா மாயாஜால ஸ்கூல்லையுமே ஒரு அமைச்சர் அமைச்சு, அமைச்சரவை சேர்ந்த ஆட்கள் அமைச்சு எல்லா ஸ்கூலையுமே தான் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்குது. எங்க போய் முடிய போதோன்னு பசங்க எல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க. அந்தம்மா வந்து ஏதோ ஆத்துன்னு சொற்பொழி வாத்துது. ஒரு பைய கை தட்டல. டம்பிள்டோர் கை தட்டினதும் பசங்க ஏதோ கை தட்டுறாங்க. ஸ்பீச்சுக்கு நன்றின்னு சொல்லி உட்கார வச்சிட்டார். அப்புறம் பசங்க எல்லாம் ராத்திரி செட்டில் ஆகும்போது 2 பசங்க ஹாரி பாட்டர் கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. அதுல ஒருத்தன் வேற எங்க அம்மா இன்னைக்கு என்ன ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே பயந்தாங்க அப்படின்னு சொல்றான். எதுக்குன்னு கேட்டா டெய்லி பேப்பர்ல உன்னை பத்தி தப்பா வருது. அந்த வில்ல வால்டமார்ட் திரும்ப வந்துட்டதா சொல்ற, அது போய் தானே, அவன் ஒன்னும் திரும்ப வரல இல்ல அப்படிங்கிறான். இல்ல நிஜம் அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது ஆனலகன் செட்ரிக், அவன் செத்தப்போ கூட இருந்தது நீ மட்டும்தான், நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு எப்படி நம்ப முடியும்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம ஃப்ரெண்டு ராணு வருவான். டேய் நீ சொல்லு, வில்லன் வால்டமார்ட் திரும்ப வந்துட்டான்னு நீ நம்புறியா அப்படின்னு கேட்டா ஆமா நம்புறேன், ஹாரி பாட்டர் சொல்றதெல்லாம் நிஜம்தான், வேற அவனுக்காவது ஏதாவது டவுட் இருக்குதா அப்படின்னு எல்லாரையும் முறைக்கிறான். ஹாரி பாட்டர் கோமா இந்த பக்கத்துல வர, டே நீ கோமா இருக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டே நம்மால் உள்ள வர. கோமா இல்ல அப்படின்னுவான். சரி ஓகே இதுக்கெல்லாம் வருத்தப்படாதன்னு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் என்ன தனியா வர்றியா அப்படின்னு ஹாரி பாட்டர் கத்துவார். அதுக்கு தான் கோமா இருக்கியா இல்லையான்னு கேட்டேன். சரி வாரேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறான். ராத்திரி பார்த்தா தூங்கும்போது கூட கெட்ட கெட்ட கனவா வந்து அப்படியே முழிப்பாப்ல. அதுக்கு முன்னாடியே முழிச்சு ஹாரி பாட்டரையே பாமா பார்த்துட்டு இருக்காரு நண்பர் ராணு. அப்புறம் கிளாஸ்ல உட்காரும்போது நம்ம இந்திய பொண்ணுங்க 2 பேரு, அவங்க பேரு பார்வதி, இன்னொருத்த பேரு மறந்துட்டேன். அவங்க பட்டத்தை விட்டு ஒரு சின்ன பொம்மையை மேல விட்டு பறக்க விட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது பொசுக்குன்னு யாரோ பொசுக்கிடுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த அமைச்சரவை எடுபடி தான் வந்திருக்கிறா. இருளுக்கு எதிரா போராடுவது எப்படின்னு கிளாஸ் எடுக்கிறத விட்டு OWLன்னு ஏதோ ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கா. பாடத்திட்டத்துல நிறைய அமைச்சரவை மாற்றத்தை கொண்டு வந்திருக்குன்னு நிறைய புக்கை சப்ளை பண்றாங்க. அந்த புக்கை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஃபுல்லா மந்திரங்களே இல்ல, ஒன்லி தியரி மட்டும் தான் இருக்குது. மந்திர சொற்களே கிடையாது. ஹெர்மானி அதை பத்தி கேள்வி கேட்கும்போது பதில் சொல்லுது அந்த அம்மா. அவசியமே இல்ல, என் கிளாஸ்ல யாரும் மந்திரங்கள் கத்துக்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு பேசுது அந்த அம்மா. அப்ப நம்ம ஹாரி பாட்டர், இருளை எதிர்த்து நாங்க அப்ப எப்படி போராட முடியும், எப்படி எங்களை காப்பாத்திக்க முடியும்னு கேட்டா ஹாரி பாட்டர் பேசும்போது டப்புன்னு அந்த அம்மா கோவப்படுது. விசுக்குன்னு திரும்பிக்கிட்டு, என் கிளாஸ்ல யாராவது பேசுறா இருந்தா முத கை உயர்த்தணும், நான் பேசலாம்னு சொன்ன பிறகுதான் பேசணும்னு திமிரா பேசுது அந்த அம்மா. இனிமே இப்படித்தான் தியரியை படிச்சு எக்ஸாம் எழுதுங்க, படிச்சு மாப்பாடம் பண்ணி எழுதுங்க, எக்ஸாம்ல பாஸ் ஆனா அடுத்த கிளாஸுக்கு போகலான்னு பேசுறாங்க. பிராக்டிக்கலா மந்திரத்தை படிக்க முடியாது, செஞ்சு பார்க்க முடியாதுங்கிறாங்க. இதெல்லாம் ஆபத்துல எங்களுக்கு உதவாதுன்னு சொல்லும்போது சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு யாரு ஆபத்தை ஏற்படுத்த போறா அப்படின்னு அவ கேட்க, பதிலுக்கு நம்ம ஹாரி பாட்டர் யாருக்கு தெரியும், வால்டமார்ட்டே வந்து எங்க கூட சண்டை போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்லும்போது பசங்க எல்லாம் ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த அம்மா உடனே வால்டமார்ட்னு ஒருத்தர் யாரும் கிடையாது, அவர் திரும்ப வந்தது இல்ல, தேவையில்லாத பொய், இதெல்லாம் கட்டுக்கதை அப்படிங்கிறாங்க. பதிலுக்கு அவன் இல்ல, அவன் இருந்தா, அவன் கூட சண்டை போட்டேன், ஆனலக செட்ரிக்க கொண்டது அவன் தான் அப்படின்னு கத்தும்போது போது நிறுத்து, நீ வந்து என் ஆபீஸ்ல வந்து பாரு அப்படின்னு சத்தம் போட்டுருச்சு. ஆபீஸுக்கு வந்த நம்ம ஹாரி பாட்டர் கிட்ட ஒரு சிற இறக கொடுத்து இனிமே நான் பொய் சொல்ல மாட்டேன்னு
எழுத சொல்லுது. அவன் யோசிக்கிறான், இங்க் இல்லையான்னு கேட்கறான், மை இல்லையான்னு கேட்கறான். அது அவசியப்படாது எழுதுங்குது. இவன் ஃபர்ஸ்ட் லைன் எழுதிட்டான், நான் இனிமே போய் சொல்ல மாட்டேன்னு. அடுத்த நொடி பார்த்தா பேப்பர்ல எழுதுற அந்த வரிகள் எல்லாம் அப்படியே டாட்டூ மாதிரி அவனோட கையில விழுகுது, பயங்கரமா வலிக்குது. மறுபடியும் எழுதணும்னு வேற பிரச்சனை பண்ணுது. திரும்ப திரும்ப எழுதுனா திரும்ப திரும்ப அதே கையில அதே இடத்துல வலி வந்துகிட்டே இருக்கும். இப்படி டார்ச்சர் பண்ணி வச்சிருக்கிறா அவ. அப்புறம் நம்ம நண்பர் ரானோட அன்னைங்க புதுசா வந்த சின்ன பசங்க எல்லா பேரையும் ஜூனியர்ஸ் எல்லாத்தையும் ராகிங் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னத்தையோ கொடுப்பாங்க, சாப்பிட்டு அந்த பிள்ளைகளுக்கு என்னென்னமோ பக்கவாத மாதிரி வருது, பக்க விளைவுகள் எல்லாம் வருது. என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்து. அப்ப நம்ம ஹெர்மானி தான் என்ன கையில அப்படின்னு சொல்லிட்டு கையை விலக்கி பாக்குறா. பார்த்தா அதுல இந்த மாதிரி எழுதிருக்கிறத பார்த்துட்டு டெஃபினட்டா இதை பத்தி நீ டம்பிள்டோர்ட்ட சொல்லணும்னு சொல்லும்போது டம்பிள்டோருக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் இருக்குது. இதுல தேவையில்லாம இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கொண்டு போக விரும்பல, இதை பத்தி பேசிக்க வேண்டாம், ஆளை விடுங்க சாமின்னு அங்க இருந்து கிளம்புறான். நண்பர்களை விட்டு ஒதுங்குறான், சொந்த பந்தத்தை விட்டு ஒதுங்குறான், ஒரு மாதிரி தனிமையை நோக்கி போயிட்டு இருக்கிறான். இப்ப கூட பாருங்க, தனியா தான் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கிறான். நம்ம தாடி மாமாவை ரொம்ப மிஸ் பண்றான் போல. அவர் இல்லாம வெறுமையை உணர்றேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே வருவான். அப்ப காட்டுக்குள்ள ஏதோ ஒரு அகோர குதிரை பறக்கறாப்ல தெரிய அதை பாக்குறதுக்காக காட்டு பக்கம் வருவான். பார்த்தா அங்க வெறுங்கால்ல அந்த லூசு பொண்ணு இருக்கிறா. என்ன வெறுங்கால்ல இருக்கிற அப்படின்னு கேட்டா ஏதோ ஒரு நாகிகளை பத்தி பேசுறா. நாகிகள்னு ஏதோ இருக்குதா, அதுக்கு அடிக்கடி இவளோட பொருட்களை திருடிட்டு போயிட்டுதான். இப்ப கூட பாரு, ஷூவை திருடிட்டு போயிடுச்சுங்கிறா. யார் அந்த நாகிகள்னு தெரியல. அப்புறம் இந்த விலங்குகள்லாம் என்னன்னு கேட்கும்போது அந்த விலங்குகளோட பேர் என்ன, அதோட தன்மை என்ன, எல்லாத்தையும் எடுத்து சொல்றா. இதுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கிறதுனால எல்லாரும் இதை ஒதுக்குறாங்க அப்படின்னு எடுத்து சொல்லுவா. அப்புறம் இதை நாம மட்டும் ஏன் பார்க்க முடியுதுன்னு கேட்டா, மரணத்தை பார்த்தவர்களால இந்த விலங்குகளை பார்க்க முடியும், அதனாலதான் ஒன்னாலையும் என்னாலையும் பார்க்க முடியுதுன்னு சொல்றா. ஹாரி பாட்டர் தான் அப்பா அம்மாவோட சாவு, இன்னும் பல பேரோட சாவை பக்கத்துல இருந்து பார்த்திருக்கான், மரணத்தை பார்த்திருக்கான், அதனால இவனால பார்க்க முடியுதுன்னா ஓகே. கடைசியா நம்ம ஆனலக செட்ரிக்கோட சாவையும் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கான். சோ மரணத்தை பார்த்தது இவனுக்கு ஒன்னும் புதுசு இல்ல. ஆனா நீ யாரோட மரணத்தை பார்த்தேன்னு கேட்டா தான் அம்மாவோட மரணத்தை பார்த்ததா சொல்றா. அவங்க புதுசா ஏதாவது மேஜிக்கை ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ஆளா, ஒரு மேஜிக் தப்பாகி இறந்துட்டாங்களாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருப்பா. இவளை முத நமக்கு அறிமுகப்படுத்தினாங்கல்ல வண்டியில ஸ்கூலுக்கு வரும்போது, அப்ப அவ கழுத்துல ஒரு தாயத்து கிடக்கும். என்னது அப்படின்னு நம்ம பசங்க கேட்டிருப்பாங்க. இதுவா எங்க அம்மா கொடுத்தது தாயத்து அப்படின்னு காட்டியிருப்பா. அந்த தாயத்தை இப்பயும் அவ போட்டுட்டு தான் இருக்கிறா, எப்பவுமே போட்டுட்டு தான் இருப்பா போல. அப்புறம் தானும் தான் அப்பாவும் நீ வால்டர்மார்ட்டை பார்த்த, வால்டர்மார்ட் திரும்ப வந்துட்டாங்கிற அந்த உண்மையை நம்புறோம், செய்தியில வர அந்த தலைப்பு செய்திகள் எல்லாத்தையும் நாங்க நம்புறது இல்ல, ஒன்ன நம்புறோம்னு சொன்னதும் ஹாரி பாட்டருக்கு சந்தோஷமா இருக்குது, தேங்க்ஸ்ங்கறா. அப்புறம் ஒருவேளை நான் அந்த வில்லன் வால்டர்மார்ட்டா இருந்தா உன்னை தனிமைப்படுத்தணும்னு நினைப்பேன். ஃப்ரெண்ட்ஸு கிட்ட இருந்து, சொந்த பந்தத்துக்கிட்ட இருந்து, உன்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க கிட்ட இருந்து, எல்லார்கிட்ட இருந்து உன்னை தனித்தனியா ஒதுக்கி உன்னை தனிமையில ஆக்கி உதவிக்கு ஆள் இல்லாத ரேஞ்சு கொண்டு வந்து அப்புறம் தான் உன்னை தாக்குவேன். கிட்டத்தட்ட அதே ஃப்ளோல நீ போயிட்டு இருக்கிற, பார்த்து கவனம்னு எச்சரிக்கையும் கொடுக்குறா. சூப்பர்ல. இந்த பக்கம் பார்த்தா நண்பர்கள் எல்லாம் உட்காந்து ஹாயா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. குறிப்பா நண்பர் ரானு ஏதோ 10 நாளா பட்னியா கிடந்தாப்புல அமுக்கிட்டு இருக்கான். பக்கத்திலே ரானோட தங்கச்சி சி இப்படி தின்றானே இவெல்லாம் ஒரு அண்ணனாங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்க்கறா. ஹாரி பாட்டர் அங்க வந்துட்டு நான் உங்க கூட உட்காரலாமான்னு கேட்கறா. இது என்னடா புதுசா கேக்குறான்னு தெரியல. சைடுல பார்த்தா நம்ம பூனையம்மா வாத்தியாரம்மா மெக்கோனகளுக்கும் புதுசா வந்த அமைச்சர் எடுபடி அவளுக்கும் சண்டை நடக்குது. மாணவர்களுக்கு தண்டனை கொடுக்கறதா இருந்தா ஸ்கூல்ல லிஸ்ட் ஆஃப் தண்டனைகள்னு ஒன்னு இருக்குதான், பட்டியல் இருக்கிறதா, தண்டனை பட்டியல். அதுல இருக்கிற தண்டனைகளை தான் மாணவர்களுக்கு கொடுக்கணும், இஷ்டத்துக்கு இந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு சத்தம் போடுறாங்க. உடனே அந்த அம்மா என்னையே கேள்வி கேட்கறியா, நான் யார் தெரியுமா, என்ன கேள்வி கேட்கறது அமைச்சரவையே கேள்வி கேட்கறதுக்கு சமம், நான் யாருன்றதை காட்டுறேன் அப்படின்னு திமிரா பேசுது. அடுத்த நொடி பார்த்தா ஒரு பெரிய போர்டு எடுத்து மாட்டுறாங்க. ஸ்கூல்ல உயரிய பதவியை அந்த அம்மாவுக்கு கொடுத்துருக்காங்க போல, ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க போல, போர்டுல அடிச்சு ஒட்டி இருக்கானுங்க. நியூஸ்ல இதை பத்தி எல்லாம் போடுறாங்க. அமைச்சரவை தலைவர் ஸ்கூல் எல்லாம் கெட்டு போய் இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய எல்லையில்லா அதிகாரத்தை கொடுக்குறோம், அவங்க எந்த ஒரு மாற்றத்தையும் ஸ்கூல்ல கொண்டு வரலாம்னு அதிகாரத்தை கொடுக்கறதா சொல்லிட்டாரு. இந்தமா அதிகாரம் கிடைச்சதுல பயங்கரமா ஆடுது. முத்தா கொடுக்கறவங்களை பிரிக்கிறது, பேண்ட் கீழே வரைக்கும் போட்டுருக்கவங்கள மேல ஏத்தி விடுறது, ஒழுங்கா டை கட்டாதவங்கள டைய கட்டி விடுறது, நம்ம ட்வின்ஸுங்க ஏதாவது சேட்டை பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அதையெல்லாம் உள்ள பூந்து கலைச்சு விடுறது. மாணவர்களோட மட்டும் இல்ல வாத்தியார்களோடையும் பிரச்சனை. இந்த எதிர்காலத்தை கணிக்கிற ஜோசியர் அம்மா அந்த அம்மா கிட்ட போய் உனக்கெல்லாம் யாரு வேலை கொடுத்தாங்கிற ரேஞ்சுக்கு ஒரு பார்வை பாக்குறது. தான் எதிர்காலத்தை பத்தி சொல்ல முடியுமான்னு கேட்கும்போது அந்த அம்மா முழிக்கிறத நோட் பண்ணிக்கிறது. அப்புறம் மந்திர பாஷணங்களை உருவாக்குறாருல நம்ம நடுவுச்சிய, அவனை கூட விட்டு வைக்கல, அவனையும் போய் ரிவ்யூ பண்றது. ஒரு காலத்துல இருளை எதிர்க்கிற ஒரு வாத்தியாரா தானே இந்த ஸ்கூலுக்கு வந்தீங்க, அப்புறம் அந்த போஸ்டிங்ல ஏன் உங்களால நிலைக்க முடியல, இப்படியெல்லாம் எல்லாரையும் கேள்வி கேட்டு மட்டப்படுத்துறது. அதையெல்லாம் தாண்டி குள்ளமா ஒருத்தர் மியூசிக் சொல்லி கொடுப்பார்ல அங்க வந்து நிக்கும். இவரு உடனே மியூசிக்காக நிறைய எஃபர்ட் போடுவாப்ல. அதையெல்லாம் பார்க்காம டேப் எடுத்து அவரோட உயரத்தை அளந்து அதை ஒரு குறையா உள்ள நோட் பண்றது. இவ்வளவு சேட்டை பண்ணுது. ஜோசியக்காரம்மா இருங்க உங்க எதிர்காலம் நான் கண்டுபிடிச்சிட்டேன், உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து ஒன்று காத்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லும்போது சூப்பர் அப்படின்னு இந்த அம்மாவை பத்தி இன்னும் தப்பா ரிமார்க்ஸ் எல்லாம் எழுதி வச்சுட்டு இருக்கா. எடுபடியோட ஆட்டம் ரொம்ப ஓவரா தான் இருக்கிறாப்ல தெரியுது. அடுத்த நாள் பார்த்தா எல்லாரும் பரபரப்பா இருக்காங்க. நம்ம ஹாரி பாட்டர் தாவடி பானை ஒரு பொண்ணு, சைனா பொண்ணு மாதிரி, அந்த பொண்ணுகிட்ட ஓடியாந்து என்ன நடக்குதுன்னு கேட்டா நம்ம ஜோசியக்கார வாத்தியாரம்மாவை வேலையை விட்டு தூக்கிடுச்சு அந்த எடுபடி அப்படின்னு சொல்றா. பொட்டி படிக்க எல்லாம் தூக்கி நீங்க இருந்து கிளம்பலான்னு அமைச்சரவை எடுபடி விரட்டி விடுறா. பாவம் அந்த அம்மா பாவங்க அழுன்னு அழுதுட்டு இருக்குது. 16 வருஷமா இங்க வேலை பார்த்துருக்குதா. இதுக்கு வீடுங்கிறதே இதுதானா, வெளியில வீடுங்கிறதே இல்லையா
உண்மையா அந்த டீச்சர் அம்மா அவ்வளவு அழுகுது. அதை பார்த்து நம்ம மெக்கானிக்கல் ஓடியாந்து இவ்வளவு கோரமா நடந்துக்கிறீங்க, இதெல்லாம் டூ மச் அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அதே சமயம் கதவு திறக்கப்படுகிறது. வெளியில இருந்து நம்ம டம்பிள்டோர் வந்திருக்கிறார். வந்தவங்க மெக்கானிக்கல் ஜோசிகர் அம்மாவை கூட்டிட்டு நீ உள்ள போ அப்படின்னு சொன்னதும் அந்த அம்மாவை கூட்டிட்டு உள்ள போறாங்க. அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், என்ன வெளியேற்றலையேன்னு. உடனே அமைச்சரவை எடுபடி, எந்த ஒரு வாத்தியாரையும் வேலையை விட்டு தூக்குற அதிகாரம் எனக்கு இருக்குது, அமைச்சரவை கொடுத்திருக்குதுன்னு வாங்க. வேலையை விட்டு தூக்குற அதிகாரம் தான் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க, ஆனா இந்த மண்ணை விட்டு வெளியில துரத்துற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது, அது எனக்கு மட்டும்தான் உண்டு, அதனால இவங்களை துரத்த முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இன்னும் எத்தனை நாளைக்கு அந்த அதிகாரம் உங்ககிட்ட இருக்குதுன்னு நானும் பாக்குறேங்கிறா எடுபடி. டூமச்சா பண்றால. அப்புறம் என்ன பார்வை, எல்லாரும் படிங்க போங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸை விரட்டி வர்றாரு டம்பிள்டோர். ஹாரி பாட்டர் டம்பிள்டோர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குறாருல, பார்த்துட்டு டம்பிள்டோர்னு கத்திட்டு ஓடியாருவான். ஆனா அவர் அதெல்லாம் பெருசா கேர் பண்ணிக்காம கிளம்பி போயிட்டே இருக்கிறாப்ல. அடுத்து பார்த்தா நம்ம பசங்க ரேடியோல ஏதோ நியூஸ் ஓடுறதை கவனிக்கிறாங்க. அமைச்சரவை தான் இப்ப திடீர்னு நிறைய பேர் காணாம போறாங்களா. அப்படி காணாம போறவங்க எல்லாத்தையும் நிஜத்துல தூக்குறது யாருன்னா டம்பிள்டோர், சாரி வில்லன் வால்டமார்ட் தான். ஆனா பழிய தூக்கி அமைச்சரவை தலைவர் யார் மேல போறாரு தெரியுமா? ஜெயில இருந்து தப்பிச்ச நம்ம ஹாரி பாட்டரோட வளர்ப்பு தந்த சீரியஸ் பிளாக் மேல தான் அந்த பழிய தூக்கி போடுறாப்ல. அதே சமயம் நெருப்பு வழியா சீரியஸ் பிளாக் பேசுறாரு. கேள்விப்பட்டேன் அந்த எடுபடி ஓவரா ஆறாலாமே, மேஜிக்கே சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாலாமே அப்படின்னு. ஆமா ரொம்ப பண்றாங்க, எங்களெல்லாம் மேஜிக்கே செய்ய முடியக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப குறிக்கோளா இருக்குது அமைச்சரவைன்னு சொல்லும்போது அதுக்கு காரணம் என்னங்கிறது தனக்கு தெரியுங்கிறாரு பிளாக். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அமைச்சரவைக்கு எதிராக அமைச்சரவை தலைவர் பதவியை பிடிக்கிறதுக்காக டம்பிள்டோர் மாணவர்களை வச்சு ஒரு ஆர்மியை திரட்டுறதா அவர் நம்புறார். அதனாலதான் மாணவர்கள் மேஜிக்கே கத்துக்க கூடாதுன்னு அவர் நினைக்கிறாருன்னு எடுத்து சொல்லிட்டு யாரோ ஆள் வராங்க நான் கிளம்புறேன்னு கிளம்பிடுறாப்ல. அப்பதான் நம்ம பசங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது. ஹாரி பாட்டர் உட்பட ஒரு கால் பின்னாடி யுத்தம்னு ஒண்ணு வந்தா டம்பிள்டோர் கூட நிக்கிறதுக்கு நமக்கு மேஜிக் தெரியணும், மந்திரம் தெரியணும், ஒரு படம் வேணும்னு முடிவு பண்றாங்க. வேண்டப்பட்ட ஆட்களை மட்டும் கூட்டிட்டு வந்து தனியா ஒரு மீட்டிங் போடுறாங்க. இங்க யாருமே நமக்கு மேஜிக் சொல்லி கொடுக்க போறது இல்ல. ஹாரி பாட்டருக்கு நிறைய மேஜிக் தெரியும், வால்டமார்ட் கூடயே சண்டை போட்டவன், இவன் நமக்கு மேஜிக் சொல்லி கொடுக்கட்டும், நாமெல்லாம் கத்துக்கலாங்கிறாப்ல. ஹெர்மானி பேசும்போது அங்க சில பேர் அவர் வந்ததுங்கிறது நிஜமா, ஆனலக செட்ரிக் செத்தப்போ உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சந்தேகத்தின் பார்வையிலே பேசிட்டு இருப்பாங்க. இந்த அரைமண்டல வச்சுட்டு எதுவும் செய்ய முடியாது, பேசாம விட்டுருவோம் கிளம்புவோங்கிறான் ஹாரி பாட்டர். அப்போ பேசுறத கரெக்டான ஃப்ளோக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு கேள்வி கேட்டு அந்த லூசு பொண்ணு தான் ஐடியா கொடுக்குறா. ஆமா ஒரு ராட்சச பாம்பு கூடயே நீ சண்டை போட்டியாமே அப்படின்னு ஒரு டவுட் கேட்கிறா. ஹெர்மானி ஆமாங்கிறா. அப்புறம் 100க்கும் மேற்பட்ட காவலாளிகளையே நீ விரட்டினியாமே அப்படின்னு இன்னொருத்த கேள்வி. அதுக்கும் ஹெர்மானி ஆமா நானே அதை பார்த்திருக்கிறேன்னு சொல்றா. இதெல்லாம் நிஜம் அப்படின்னு இருக்கும்போது வால்டமார்ட் கூட சண்டை போட்டதும் நிஜமா தான் இருக்கணும். அதை எல்லாத்தையும் தாண்டி பெரிய பாம்போட சண்டை போட்டுருக்கான், 100 காவலாளிகளை விரட்டி இருக்கிறான், இவங்கிட்ட மேஜிக் கத்துக்கலான்னு எல்லாரும் ஒரு ஆர்வம் உருவாகுது. சரின்னு டம்பிள்டோரோட ஆர்மின்னு போட்டு யாரெல்லாம் சேர விருப்பப்படுறீங்கன்னு வரிசையா நிறைய பேர் கையெழுத்து போடுறாங்க. நிறைய பேர் சேர்றாங்க. அந்த சைனா பொண்ணு கூட இருக்கிறா. நம்ம ட்வின்ஸ் பசங்களும் கையெழுத்து போடுறாங்க. லிஸ்ட் பெருசாயிட்டே இருக்குது. இப்போ ஆர்மி ரெடி ஆயிடுச்சு. ஆனா இவங்க ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் வேணும், அந்த இடத்தை நம்ம கண்டுபிடிக்கணுமேனு பசங்களுக்குள்ள பேசிட்டே வராங்க. மேல இருந்து இதை பாக்குற நம்ம எடுபடியம்மா கூடவே அங்க வேலை வாப்பார்ல ஒருத்தர் அவரை கூப்பிட்டு இந்த பசங்களை கொஞ்சம் விசாரி, எங்க போறாங்க என்ன பண்றாங்க இதெல்லாம் நீ வாட்ச் பண்ணி எனக்கு அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பசங்க அப்படி மொத்தமா தெரியறதுனால பசங்களுக்குன்னு ஆர்கனைசேஷன் சின்ன சின்ன அசோசியேஷன் இதெல்லாம் ஃபார்ம் பண்ண கூடாதுன்னு அடுத்த கட்டளையா போடுறாங்க. கட்டளை எல்லாத்தையும் ஃப்ரேம் அடிச்சு ஓட்டினா சோவரே பத்தாதுங்கிற ரேஞ்சுக்கு கட்டளை பெருசாயிட்டே போகுது. பசங்க ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு ஒரு ரூம் வேணுமே, என்ன பண்றதுன்னு நம்ம எத்துப்பல்ல. இவன் ரொம்ப நல்ல கேரக்டருங்க, ரொம்ப நல்ல கேரக்டர். இவனுக்கு போய் எத்துப்பல்லன்னு பேர் வைக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. பேர் கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, இவரோட பேர் லாங் பாட்டம், நெவில் லாங் பாட்டம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நெவில் லாங் பாட்டம். அப்படி பேர் சொல்லியே கூப்பிடுவோம். நம்ம லாங் பாட்டம் ஏதாவது ஒரு நல்ல இடம் வேணுமே யோசிச்சு போயிட்டு இருக்கும்போது அந்த ஸ்கூலோட ஒரு சுவரே கதவா மாறி இவனுக்கு வழிவிடுது. உள்ள வந்து பார்த்தா பிரம்மாண்டமான ஒரு ரூம் இருக்குங்க, ஒரு பெரிய ஹாலே இருக்குது. அப்புறம் நம்ம பசங்களை கூப்பிட்டு அதை காட்டுறான். இது என்ன அப்படின்னு பார்த்தா இதுக்குன்னு ஒரு பேர் இருக்குது போலங்க. யாருக்காவது ஒரு தேவை, அந்த தேவை ரொம்ப உன்னதமா இருந்து அதுக்கு உதவி செய்யணும்னு கட்டடம் நினைச்சா இப்படி ஒரு ரகசிய அறையை அது உருவாக்கி கொடுக்கும். ஸ்கூலே உருவாக்கி கொடுக்குமா, அந்த ஸ்கூல் கட்டடமே உருவாக்கி கொடுக்குமா. என்ன தேவையோ எல்லாமே இந்த இடத்துல கிடைக்குமா. ஒருத்தர் உடனே நம்ம ராணி கேட்பான், எனக்கு இப்ப அர்ஜென்ட்டா உச்சா போகணும், பாத்ரூம் கிடைக்குமான்னு கேட்பான். அதுவுமே இங்க உருவாகும் போல தெரியுது. சண்டை பயிற்சி எடுக்கணும்னா அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்டையும் அது உருவாக்கி கொடுக்கும். அந்த ரூம் எல்லாத்தையும் அள்ளி தரக்கூடிய ஒரு அழகான ரூம்னு எடுத்துக்கங்க. அப்ப நம்ம ஹாரி பாட்டர் நடக்கிறத வச்சு பார்த்தா இந்த ஸ்கூல் பில்டிங்கே, இந்த ஸ்கூலே நமக்கு உதவி செய்யறாப்ல தெரியுது. நாம போற ரூட் கரெக்ட் தான் அப்படின்னு அவனுக்கே ஒரு நம்பிக்கை வருது. அப்புறம் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பேசிக்கா இருக்கிற ட்ரைனிங் என்ன, தட்டி எறி அப்படின்னு கையில இருக்கிற அந்த மந்திரக்கோலை தட்டி எறியக்கூடிய அந்த மந்திரத்தை எப்படி சொல்றதுன்னு சொல்லி கொடுக்குறான். நம்ம லாங் பாட்டம் ட்ரை பண்ணுவாப்ல. எல்லாரும் கொஞ்சம் பயந்தங்கொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. இவனை தட்டி எறின்னு சொல்லுவாரு பாருங்க, இவனோட மந்திரக்கோல் தான் பின்னாடி ஓடும். நீ மந்திரக்கோலை நல்லா இறுக்கி பிடிக்கணும், இப்ப நான் பண்ணி காட்டுறேன் பாருன்னு ஹாரி பாட்டர் தட்டி எறின்னு பண்ணுவாரு. கரெக்டா அந்த சிறையில இருந்து மந்திரக்கோல் தட்டி எறியப்படும். அதே மாதிரி எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த அம்மா பசங்களை எழுதுன்னு எழுதி தள்ள
வச்சுக்கிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்குது. பசங்க எங்கேயாவது போனா வந்தா பின்னாடியே அந்த ஆளு வேவு பார்க்கறதுக்கு வந்துடுறாரு. அடுத்து நம்ம பசங்க அந்த சவத்துக்கு அந்த பக்கத்துல போறத பார்த்துட்டு அங்கேயே சேர போட்டு பிரெட்டை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே உட்காராரு. திரும்ப வரும்போது கையங்களமா பிடிக்கணுங்கிறது அவரோட திட்டம். உள்ள வந்தவங்க இப்ப அடுத்த லெவல் ட்ரைனிங்க்கு போறாங்க. தூக்கி எறியப்படு அப்படின்னு ஒரு மந்திரம். ஒரு சின்ன பையனும் இந்த பக்கம் பெரிய ஆளும் தூக்கி எறியப்படுன்னு அந்த மந்திரத்தை போடும்போது ரெண்டு பேருமே பின்னாடி போய் விழுவாங்க. நல்லா பண்ணா அந்த குட்டி பையன் கூட. அப்புறம் நம்ம நண்பர் ராணு, இந்த பக்கத்துல ஹெர்மானி, அவங்க ரெண்டு பேருமே சண்டை போட வரும்போது பயப்படாம சும்மா தைரியமா சண்டை போடு என்னன்னு கெத்து காட்டிட்டு வர்றாரு நண்பர் ராணு. ஆனா அந்த மேஜிக்ல தூக்கி எறியப்படுவது யாரோ நண்பர் ராணு தான். அடி வாங்கிட்டு தான் வர்றான். அன்னைக்காரங்க ரெண்டு பேரும் டுஞ்சு சிரிக்கிறானுங்க. அப்புறம் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு அந்த ரூம்ல எந்த பக்கத்துல வேணாலும் கதவு உருவாகும். பக்கத்துக்கு கதவு வழியா பக்கத்துல இருக்கிற ஒரு சுவத்து வழியா அவங்க எல்லாம் வெளியில வராங்க. இவன் கையில மாட்டல, வேவு பாக்குறவன் கையில மாட்டல. அந்த அம்மா விசாரணைக்காக ஒவ்வொரு ஆளையும் தனித்தனியா கூட்டு போய் கூட விசாரணை பண்ணது. யாரும் போட்டு கொடுத்தாப்ல தெரியல. இங்க தொடர்ந்து ட்ரைனிங் நடந்துகிட்டு தான் இருக்குது. இன்னும் நம்ம லாங் பாட்டத்துக்கு அந்த தட்டி எறிங்கிற அந்த பேசிக் மேஜிக்கை தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காப்ல. அதுவே அவனுக்கு வர மாட்டேங்குது. மீதி இருக்கிற ஆட்கள் எல்லாம் அடுத்த லெவலுக்கு போறாங்க. ஒரு ஆளை அப்படியே அந்தரத்துல பறக்க விடுற மேஜிக்கை கூட ஹாரி பாட்டர் சொல்லி கொடுக்குறான். அந்த சைனா பொண்ணு அழகா அதை கேட்டு பண்ணிட்டு இருக்கா. ஆனா மேஜிக்கை விட்டுவிட்டு ஹாரி பாட்டர் பக்கம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சதும் ஃபோக்கஸ் மிஸ் ஆனதும் மேல பறந்துகிட்டு இருந்தவே பொத்துன்னு கீழே விழுகிறான் அந்த சின்ன பையன். வேவ் பாக்குறவருக்கு சாப்பிடறதுக்காக சாக்லேட் மட்டும் வச்சிருக்கானுங்க. ஆனா அதை சாப்பிட்டா பக்க விளைவு வரும்னு அவருக்கு தெரியாது. சாப்பிட்டு விட்டு மூஞ்சி ஃபுல்லா பொக்கலத்தோட வந்து நிப்பார். எடுபடிக்கு கோவம் வருது. இந்த பக்கம் மேஜிக் இன்னும் அடுத்த லெவலுக்கு போய்கிட்டு இருக்குது. அந்த பக்கம் அடுத்த ஆர்டர சவத்துல தட்டுறாங்க. அந்த அம்மாவுக்கு எடுபடி அம்மாவுக்கு உதவி செய்ய நினைக்கிறவங்க ஆபீஸ்ல வந்து அவங்கள பார்க்கலாமா, அவங்களுக்கு தகுந்த சன்மானம் கொடுக்கப்படும்னு போடுறாங்க. யாரெல்லாம் அங்க போய் சேர்றாங்கன்னு பாருங்க. நம்ம சின்ன செம்பட்டியா இருக்கான்ல, அவனோட கேங் எல்லாம் அங்க போய் அந்த அம்மா கூட செஞ்சுக்குதுங்க. அந்த லூசு பொண்ணு கூட கிளாஸுக்காக வேகமா ஓடியாந்து கதவை திறந்துட்டு போகும்போது பின்னாடியே வேவ் பாக்குறவன் சின்ன செம்பட்டியனோட குரூப் எல்லாம் ஓடியாருதுங்க. கதவை திறந்து மூடுறதுக்குள்ள மறுபடியும் ஓடி போய் அதை திறக்கணும்னு வேகமா ஓடியாராங்க. கதவை சின்னதாயிட்டே வரும். பக்கத்துல நெருங்கி வந்து கதவை திறந்தா அது சாதாரண ஸ்டோர் ரூம் மாதிரி தெரியுது. எல்லாம் பொத்து பொத்துன்னு விழுவானுங்க. அந்த கட்டடம் இவங்களை இந்த எதிரிகளை அந்த ரூமுக்குள்ள அலோவ் பண்ணாம காப்பாத்திக்கிட்டு இருக்குது நம்ம பசங்களை. உள்ள பார்த்தா ட்ரைனிங்ல எல்லாரும் கெத்து காட்டுறாங்க. தூக்கி எறிங்கிற அந்த மந்திரமா இருக்கட்டும், தூக்கி எறியப்படுங்கிற மந்திரம், ஒரு சிலையை அந்த பக்கம் இந்த பக்கம் தூக்கி அடிச்சு சூப்பரா பண்ணிட்டு இருக்கும்போது ராணோட தங்கச்சி அசால்ட்டா அதை பொசுக்கி தள்ளிடுவா. செம நல்லா ட்ரெயின் ஆகி வந்துட்டாங்க பசங்க. நம்ம லாங் பாட்டம் இன்னும் அந்த தட்டி எறிங்கிற லெவல்ல ஏறுகிறா. ஒரு பொண்ணு கையில இருந்த அந்த மந்திரக்கோலை தட்டி எறின்னு கரெக்டா சொல்லி இந்த தடவை மந்திரக்கோலை தட்டி எரிஞ்சிட்டாங்க. எல்லா பேரும் அதுக்கு பாராட்டுறானுங்க. அடுத்து ஏதோ ஹாலிடேஸ் வரப்போகுதான். அதுக்கு பிறகு நம்ம மறுபடியும் கிளாஸ் தொடருவோம். ஹாலிடேஸ்ல நீங்க தொடர்ந்து இதை பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நான் எதிர்பார்த்ததை விட நீங்க நல்லா வந்திருக்கீங்கன்னு பாராட்டுவான். எல்லாரும் கைத்தட்டி சந்தோஷப்படுறாங்க. ஹாரி பாட்டருக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் கிளம்பும் போது சைனாக்காரி மட்டும் உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹாரி பாட்டர் கூட பார்த்து பேசணுங்கிறதுக்காக நினைக்கிறேன். அதை புரிஞ்சுக்கிட்ட ஹெர்மானி, நீ பேசிட்டு வா, நாங்க காமன் ஹால்ல வெயிட் பண்றோம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனா அதையே பொறாமையா பார்த்துக்கிட்டு இருக்கா ராணோட தங்கச்சி. ராணோட தங்கச்சிக்கு ஹாரி பாட்டர் மேல ஒரு ஆசை இருக்குமோ என்னவோ தெரியல. அவ கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும்போது அவ முழுக்க இறந்து போன நம்ம ஆனலைங்க செட்ரிக்கை பத்தியே விசாரிச்சுக்கிட்டு இருப்பா. செட்ரிக்கு இந்த மந்திரம் எல்லாம் தெரியும்லன்னு கேட்க, ஆமா தெரியும். ஆனா அதை விட வால்டர் மோட்டருக்கு இன்னும் அதிகமா தெரியும். நிறைய தடை செய்யப்பட்ட மந்திரங்களே தெரியும். அதனால சாவு வரைக்கும் போயிடுச்சுன்னு எடுத்து சொல்லுவான். அப்புறம் ரெண்டு பேரும் முத்தா கொடுக்குற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. நண்பர்கள் ரெண்டு பேரும் முத்தத்தை பத்தி எல்லாம் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி அவ அழுதுகிட்டே இருந்ததை பத்தி ஹாரி பாட்டர் சொல்ல, நண்பர் ராண சீரியஸா சரியாம ஓட்டிக்கிட்டு இருப்பான். இல்ல செட்ரிக் கூட தானே ஃபர்ஸ்ட் அவ ஜோடியா இருந்தா, அந்த பையன் மேல இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கலாம். அவன் இறந்த பிறகு அந்த மரணத்துல இருந்து மீள முடியாம அவ அழுதுகிட்டு இருக்காளோ என்னவோன்னு அவளோட ஃபீலிங்ஸை பத்தி ஓரளவு கெஸ் பண்ணி கரெக்டா சொல்றா நம்ம ஹெர்மானி. அப்புறம் அப்படியே பேசிட்டு காமெடி பண்ணிட்டு சிரிச்சிட்டு தூங்க கிளம்பிட்டாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது வழக்கம் போல நம்ம ஹாரி பாட்டர் கனவு மாதிரி ஏதோ ஒன்று வருது. ஆனா அதுல வித்தியாசமா நம்ம ராணோட அப்பா அவரை யாரோ தாக்குறாப்ல, லைப்ரரி பக்கம் அவரு அடிபட்டு கிடக்குறாப்ல கனவு வருங்க. உடனே ராணு கிட்ட சொல்ல, அப்புறம் நம்ம மெக்கானிக்கல் வாதியார மாட்ட சொல்ல, அவங்க அப்புறம் இவங்களை பசங்களை கூட்டிட்டு வந்து டம்பிள்டோர்ட்ட சொல்லன்னு முக்கியமான ஆட்களாம் ஒண்ணு கூட்டிட்டாங்க. மேட்ரை கேள்விப்பட்டதும் உடனே அந்த இடத்துக்கு யாராவது போக சொல்லுங்க, அவரை காப்பாற்ற சொல்லுங்க, அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்கன்னு டம்பிள்டோர் உத்தரவு பிறப்பித்துக் கொண்டே இருக்கிறார். அடுத்து ஸ்கூலோட பாதுகாப்பை பலப்படுத்துங்க, அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் என்ன யாராவது பாருங்களேன் டம்பிள்டோர் அப்படின்னு கத்துறான். அவரே ஆச்சரியப்பட்டு திரும்பி பார்க்கிறார். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது சொல்லுங்க அப்படின்னு கத்துறார். அதே சமயம் பின்னாடியே நம்ம நடுவுச்சியா வருவாப்ல. இதுக்கு மேலேயே நாம காத்திருக்க முடியாது, நடுவுச்சியா ஹாரி பாட்டரை கூட்டிட்டு போய் சில விஷயங்களை நீ தெளிவுபடுத்து அப்படின்னு சொல்லிடுறாப்ல. ஹாரி பாட்டரை பிடிச்சி தரதரன்னு இழுத்துட்டு போறாரு நம்ம நடுவுச்சியன். அப்படி போற வழியில தான் தெரிஞ்சோ தெரியாமலையோ வில்ல வாடர் மாட்டோம் நீயும் ஏதோ ஒரு கனெக்ஷனை ஷேர் பண்ணிக்கிறீங்க. அதனாலதான் அவன் பண்ற சில விஷயங்களை, அவனோட நினைவுகள்ல சில விஷயங்களை உன்னால பார்க்க முடியுது அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சொல்றேன். ஆனா இந்த உண்மை வில்ல வாடர் மாட்டருக்கு தெரியுமோ இல்லையோ அது நமக்கு தெரியாது. ஆனா ஒருவேளை அதை அவன் கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கிட்டான்னா நீ எப்படி அவனோட நினைவுகளை பார்க்க முடியுதோ அதே மாதிரி அவன் உன்னோட நினைவுகளை பார்க்க ஆரம்பிச்சிருவான். அதன் மூலமா உன்னை கண்ட்ரோல் கூட எடுத்துக்கிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அந்த மாதிரி நிலைமை கையை மீறுவதற்குள்ள உன் நினைவுகளை நீ தான் காப்பாத்தணும். வால்டர் மாட்டும் இல்ல, வால்டர் மாட் எப்பேற்பட்டவன்னா யாராவது ஒரு ஆளை போட்டு சொல்றா இருந்தா அவங்க மனசுக்குள்ள புகுந்து நினைவுகளை திருடி நினைவுகளுக்குள்ள நிறைய மாற்றங்களை உருவாக்கி அவங்களை கஷ்டப்படுத்தி அவங்களே என்ன கொன்னுடுன்னு கேட்கிற வரைக்கும் கெஞ்ச வச்சு அதுக்கு பிறகுதான் அவ்வளவு வேதனைகளை கொடுத்து அப்புறம் தான் கொள்ளுவானா. அதனால நீ யாரையுமே உள்ள விடக்கூடாது. அதற்கான பயிற்சி உனக்கு கொடுக்கப்படும். இப்ப நான் உன்னோட நினைவுகளுக்குள்ள போக முயற்சி பண்றேன். என்ன நீ வெளியிலேயே நிப்பாட்ட பாரு, என்ன தடுக்க பாருன்னு அப்படியே ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறார்.
ஆரம்பிக்கிறார். அப்படியே கேமரா ஃபோக்கஸ் ஆகி வெளியில வருது. மறுபடியும் கேமரா ஃபோக்கஸ் ஆகி கீழே போகும்போது பனி பெய்ய ஆரம்பிச்சிருது. அப்படியே நாட்கள் போகுது போல, நிறைய விஷயத்தை ஹாரி பாட்டர் கத்துக்கிறான் போல. கட் பண்ணா ரானோட வீட்டை காட்டுறாங்க. ரானோட வீட்டுல ரான் கூட பிறந்தவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. ரானோட அப்பா கூட ஓரளவு குணமாயி வந்துட்டார் போல. அவர் வந்திருக்கிறார். கிறிஸ்துமஸை கொண்டாடுறாங்க போல. ஹாரி பாட்டர் கூட அங்கதான் இருக்கிறான். அவனுக்கு ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம வளர்ப்பு தந்த பிளாக் கூட வந்திருக்கிறாப்ல. ஹாரி பாட்டர் இல்லைன்னா நான் உயிரோட இல்ல, அதுக்கு நன்றி சொல்றாரு ரானோட அப்பா. அங்க ஒரு அடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது இல்ல, ஒரு காப்ளின், அது ஹாரி பாட்டர்ட்ட பேச ஆரம்பிக்கும். வால்டர்மார்ட்டை எதுக்குறேன் வைக்கிறேன்னு சொல்லி நிறைய ஆபத்துகளை சேர்த்துக்கிட்டு இருக்க, இதனால ஏன் முதலாளிக்கு ஏதாவது ஆயிரப்போகுது அப்படின்னு ஏதோ சத்தம் போடுது. என்னடான்னு பார்த்தா இந்த வயசான காப்ளின் நம்ம வளர்ப்பு தந்த பிளாக்கோட காப்ளின் போல தெரியுது. அவரே சின்ன பிள்ளையா இருக்கிறதுல இருந்து அது இங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்குது போல தெரியுது. தேவையில்லாத விஷயத்த பேசாதுன்னு அதை விரட்டி விடுறாரு பிளாக். ஆனா அது வேலை பார்க்குற இந்த வீடு ரானோட வீடா இருக்குச்சே, எனக்கு புரியலையேன்னு ஹாரி பாட்டர் கேட்கும்போது, ஒரு காலத்துல இந்த வீடு நம்ம வளர்ப்பு தந்த பிளாக்கோட அப்பா அம்மாவோட வீடா தான் இருந்தது. ஆனா அதன் பிறகு அவரு இதை இவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டார் போல. அந்த ரகசிய இயக்கத்துக்கு வீடு தேவை, இடம் தேவைன்னு நிறைய இந்த மாதிரி கொடுத்துருக்காரு சொத்து பத்த எல்லாம். இவர் இங்க ஃபேமிலி ட்ரீ கூட இருக்குது, பிளாக்கோட ஃபேமிலி ட்ரீ. அதுல ஒருத்திய பாருங்க, பாம்பை விட ரொம்ப மோசமான நஞ்சு கொண்டவ அப்படின்னு ஒருத்திய காட்டுறாங்க. இந்த கேரக்டர் பின்னாடி வரும், அப்ப பாத்துக்கலாம். நம்ம பிளாக்கோட அக்கா, ஆனா கூட பிறந்தவ இல்ல, கூட பிறக்காத அக்கா. ரானோட அப்பா தாக்கப்படும் போது அந்த தாக்குறது பாம்பா இல்ல அங்க இருந்தது பாம்பான்னு தெரியல. இவன் எப்படி பார்த்தானா அந்த பாம்பின் ரூபமா பார்த்திருக்கான். அதுகளோட ஏதோ ஒரு வகையில கனெக்ட்ல இருக்கிறேன். எனக்கு அடிக்கடி கோவம் வருது. வருங்காலத்துல நானும் அந்த வால்டர்மார்ட் மாதிரி ஒரு மோசமானவனா மாறிடுவணும்னு பயமா இருக்குன்னு புலம்பிட்டு இருக்கிறேன். அவர் அதெல்லாம் மனசை போட்டு குழப்பிக்காதப்பா, நீ நல்லவன் பான்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறார். நீ நல்லவன், அதை நம்பு. உனக்கு நடக்கிறது கெட்ட விஷயம், அதை நம்பு அப்படிங்கிறாப்ல. ஹாலிடே முடிஞ்சிருச்சு, மறுபடியும் ஸ்கூலுக்கு போகணுங்கிறா ஹெர்மானி. இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச பிறகு நாம ஒன்னா ஒரே குடும்பமா ஒரே வீட்டுல வாழணும்னு ஆசைப்படுறாரு. கட்டி பிடிச்சு நல்லபடியா சொல்லி பையனை அனுப்பி வைக்கிறாரு வளர்ப்பு தந்த பிளாக். கட் பண்ணா பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு வந்தாச்சு. ஒரு நல்ல செய்தி, நம்ம தாடி மாமா திரும்ப வந்துட்டதா கேள்விப்பட்டு பிள்ளைங்க எல்லாம் அவரை பாக்குறதுக்காக வேகமா ஓடியாந்தா. அதுக்கு முன்னாடியே நம்ம எடுபடி உள்ள உட்காந்து இவ்வளவு நாளா எங்க போனீங்க, எதுக்கு லீவ் எடுத்தீங்கன்னு விசாரணை பண்ணிட்டு இருக்கிறா. உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டதா அவர் சொல்லி சமாளிக்கிறார். நிறைய நாள் லீவ் போட்டு சொல்லாம கொள்ளாம போனதுக்கு அமைச்சர்ல நீங்க பதில் சொல்லி ஆகணும்னு மிரட்டிட்டு போகுது அந்த பொண்ணு. அந்த எடுபடி இந்த வீட்டு பக்கம் வந்தாலே நார் தான், அதனால சென்ட் அடிச்சுட்டு போகுது பாருங்களேன். கொழுப்ப பாத்தீங்களா அந்த எடுபடிக்கு. அப்புறம் நம்ம பசங்க உள்ள டீ குடிச்சிட்டு அவர் மேட்டர் சொல்றாரு. டம்பிள்டோர் தான் இவரை அனுப்பிச்சு வச்சாப்லையா. யாரை பாக்குறதுக்கு, மலை அரக்கர்களை பாக்குறதுக்கு. அவங்க கிட்ட போய் பேசி எங்க சார்பா நீங்க வரப்போற யுத்தத்துல பங்கெடுக்கணும்னு கேட்டுக்கிட்டாராம். டம்பிள்டோர் ஒரு காலத்துல மலை மனிதர்களோட மலை அரக்கர்களோட பழகி இருக்கிறார். அந்த நட்பை அவங்க இன்னும் மறக்கலன்னு நான் நினைக்கிறதா சொல்றாப்ல. நாம எப்படி அவங்களை கன்வின்ஸ் பண்ண நினைச்சோமோ அதே மாதிரி பிணந்தண்ணிகள் வால்டர்மார்ட் பக்கம் மலை அரக்கர்களை சேர சொல்லி அவங்களும் போய் பேசியிருக்கிறாங்க. என்ன முடிவெடுக்க போறாங்களோ தெரியல அப்படின்னு எடுத்து சொல்றாப்ல. அப்ப ஒரு மாதிரி காத்தடிக்குது. போன தடவை மாதிரியே இந்த தடவையும் எல்லாம் நடக்கிறாப்ல தெரியுது. வானிலை மாறுது, ஒரு பெரிய புயல் வரப்போகுது அப்படிங்கிறாரு நம்ம தாடி மாமா. எதிர்பார்த்தாப்லயே எங்கேயோ ஒரு பயங்கரமான காத்தடிக்குது. எங்கடான்னு பார்த்தா தப்பு பண்ண நிறைய மந்திரவாதிகளை, தடை செய்யப்பட்ட மந்திரங்களை பயன்படுத்தின மந்திரவாதிகள் எல்லாத்தையுமே ரொம்ப கடுமையான ஒரு சிறைச்சாலையில அடைச்சு வச்சிருப்பாங்கல்ல. அந்த சிறைச்சாலையில ஒரு பெரிய சுவரே உடைஞ்சு போயிருக்கு. அங்கிருந்து கைதிகளா இருந்த ஒரு 10 பேர் கடத்தப்பட்டிருக்காங்க, தப்பிக்கிறாங்க. யார் அந்த 10 பேர்ல ஒரு ஆள் நல்லா கவனிங்க, நம்ம வளர்ப்பு தந்த பிளாக்கோட அக்கா. நச்சு பாம்பை விட மோசமானவன்னு சொன்னாப்ல இல்ல, அவளும் அங்க கைதியா கிடந்தவ இப்ப வெளியில வரா போல தெரியுது. பேப்பர்லயும் வந்துருச்சு இந்த மாதிரி ஒரு 10 பேர் எஸ்கேப் ஆயிட்டாங்கன்ட்டு. இத பத்தி மீடியா கேட்டா அமைச்சரவை தலைவர் இதுக்கும் காரணம் அந்த வளர்ப்பு தந்த பிளாக் தான் அப்படின்னு அவன் மேல பழிய தூக்கி போடுறாரு. அதுலயும் குறிப்பா தப்பிச்சு போன அந்த 10 பேர்ல ஒரு நச்சு பாம்பு இருக்குது. அந்த நச்சு பாம்போட தம்பி தான் இந்த பிளாக். சோ அவன் கடத்தி இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தின்னு வேற சொல்லிட்டாங்க போல. அதுவும் நியூஸ்ல ஓடுது. அப்புறம் அடுத்து ஸ்கூல்ல பார்த்தா ஒரு பையன் அம்மாவும் தானும் ஹாரி பாட்டர் நம்ப மாட்டோம், நியூஸ் பேப்பர் தான் நம்புவோம்னு சொன்னாங்க இல்ல, அந்த பையன் கூட வந்து நியூஸ்ல வரதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டோம், நடக்கிறதெல்லாம் பார்த்தா நீ சொல்றதான் கரெக்ட்னு தோணுது, அம்மாவும் நானும் இனி ஒன்னதான் நம்புவோம்னு சொன்னதும் ஹாரி பாட்டருக்கு அது ஒரு பெரிய பலமா தெரியுது. அடுத்து அந்த ரகசிய அறையில நம்ம லாங் பாட்டம் ஒரு மாதிரி மிரட்சியோட அந்த நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இங்க அந்த ரகசிய இயக்கத்தோட குரூப் போட்டோவை ஹாரி பாட்டர் ஒட்டி வச்சிருக்கான். அந்த குரூப் போட்டோல தன்னோட அப்பா அம்மா இருக்கிறத லாங் பாட்டம் பாக்குறாப்ல. 14 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காவலாளியா புனந்து நினைக்கிறேன், வால்டர்மார்ட்டோட உத்தரவின் பேர்ல ஏதோ ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக என் அப்பா அம்மாவை பயங்கரமா சித்திரவதை பண்ணி கொள்ளுச்சு. கடைசி வரைக்கும் அவங்க சொல்லலையே, இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்தது நினைச்சு நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு எடுத்து சொல்லுவான். ஆனா இதை பத்திலாம் நான் வேலையில வெளியில யார்ட்டையும் வரைக்கும் சொன்னதில்லை அப்படிங்கிறான். உங்க அப்பா அம்மா பெருமைப்படுற ரேஞ்சுக்கு நாம பெருசா ஏதாவது சாதிக்கணுங்கிறாரு ஹாரி பாட்டரும் கூட. அதே குரூப் போட்டோல பின்னாடி நம்ம பீட்டர் அந்த எலிய இருக்கிறான் பாருங்க, கூட இருந்து குழி பறிச்சு அந்த நாய் அங்க பின்னாடி இருக்குது பாருங்க. அடுத்து அந்த ரகசிய அறையில நிறைய ரூபங்களை உருவாக்குவது எப்படின்னு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். நிறைய பேர் விதவிதமா விலங்குகளை உருவாக்கி பாக்குறாங்க. ஆனா அதே சமயம் திடீர்னு ஏதோ லைட்டா ஷேக் ஆகிறாப்ல ஒரு ஃபீல். அந்த ரூமே அதிருது. எல்லாம் பதட்டத்தோட பாக்குறாங்க என்ன ஆகுதோ அப்படின்ட்டு. ரூமோட சுவத்து பக்கம் இருந்த கண்ணாடி எல்லாம் உடைஞ்சு விழுகுது. பெரிய ஓட்டையே விழுந்துருச்சு. பார்த்தா வெளியில இருந்து எடுபடி சுவரையே உடைச்சு நடக்கிற கூத்தை எல்லாம் பாத்துறா. இதையெல்லாம் காட்டி கொடுத்தது யார் தெரியுமா? ஹாரி பாட்டருக்கு
யாருக்கே முத்தம் கொடுத்தாலும் அந்த சைனா பொண்ணு அவதான் காட்டி கொடுத்திருக்கா போல. பசங்க எல்லாம் மாட்டினாங்க. கூடவே டம்பிள்டோர்ஸ் ஆர்மின்னு போட்டு ஒரு பேப்பர் இருந்ததுல ஒரு பட்டியல். அந்த பேப்பர் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அமைச்சரவை தலைவருக்கு இன்ஃபர்மேஷன் போகுது. அமைச்சரவை ஆட்கள் எல்லாம் வந்துட்டாங்க. நான் சொன்னது நடந்துருச்சு பாத்தீங்களா, இவர் ஒரு ஆர்மியவே உருவாக்குறாரு, அமைச்சரவை பிடிக்கிறது இவர் சதி பண்றான்னு ஏற்கனவே நமக்கு வந்து அந்த வதந்தி எல்லாம் உண்மைதான் அப்படிங்கிறாப்ல அந்த எடுபடி போட்டு கொடுக்குறா. இதை பத்தி விசாரிக்கும் போது டம்பிள்டோர், ஆமா இந்த படையை நான் தான் உருவாக்குறேன், நான் தான் ஹாரி பாட்டர் மூலமா உருவாக்க சொன்னேன்னு அந்த பழியை தான் போட்டுக்கிறார். இல்லங்கிறா ஹாரி பாட்டர். அந்த ஆர்மிக்கு பேரு டம்பிள்டோர் ஆர்மின்னு எழுதியிருக்கா, ஹாரி பாட்டர் ஆர்மின்னு எழுதியிருக்கா. டம்பிள்டோர் ஆர்மி தானே எழுதியிருக்குது, அப்ப நான் தான் என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு தான் மேல மொத்த பழியையும் போட்டுக்கிறாரு. ஹாரி பாட்டரை காப்பாற்ற பாக்குறாரு. அமைச்சரவை தலைவர் இந்த மேட்டர் உடனே நாளைக்கு தலைப்புச் செய்தியா நியூஸ்ல வரணும்னு ஆந்த மூலமா நியூஸ் அனுப்பணும்னு சொல்லிட்டாப்ல. இவங்க பின்னாடியே ப்ளூ கலர்ல ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காருல, அவர் நல்லவரு நம்மாலு, ஆனா இன்னும் அமைச்சரவைக்குள்ளதான் இருக்கிறாப்ல. அடுத்து ஒரு பெரிய பிரச்சனையை பாருங்க. டம்பிள்டோரை இங்க இருந்து அரெஸ்ட் பண்ணி அந்த கொடூரமான சிறைச்சாலையில கொண்டு போய் அடைக்கணும்னு அமைச்சரவை தலைவர் உத்தரவு போட்டாப்ல. விசாரணை நடைபெற வர அவர் சிறைச்சாலையில இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா டம்பிள்டோர் தன்னோட ஃபீனிக்ஸ் பறவையை வர வச்சு அந்த இடத்துல இருந்து டப்புன்னு காணாம போயிறாரு, மறைஞ்சிடறாரு. வயசானாலும் தலைவன் கெத்து காட்டுறாப்லன்னு கூட இருக்கிற அமைச்சரு புகழ்ந்து பேசுறாப்ல. அடுத்து இந்த பக்கத்துல பார்த்தா அடுத்த அரச கட்டளைன்னு அந்த சுவத்துல எவ்வளவு பெருசா மாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க. இப்ப கடைசியா என்னத்தை மாட்டிருக்காங்கன்னு படிங்க. டம்பிள்டோருக்கு பதிலா அவரோட இடத்துல இனிமே அந்த எடுபடி தான் உட்கார்ந்து இருக்கும்னு அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அப்புறம் அங்கங்க நிறைய போட்டோ ஃப்ரேம் இருக்கும்ல, அந்த போட்டோ ஃப்ரேம் எல்லாத்தையுமே கலட்டி எடுக்கிறாங்க. ஃப்ரேமுக்குள்ள இருந்த ஆட்கள் எல்லாத்தையும் வெளியில தள்ளி அந்த ஸ்கூலோட அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கேட்டும் மூடப்படுது. யாரெல்லாம் ட்ரைனிங் எடுத்தாங்களோ அவங்கெல்லாம் இனிமே இந்த மாதிரி நாங்க செய்ய மாட்டோம்னு எழுதணுமா. அதுவும் அதே இறகுகளை வச்சு அவங்க கையில எல்லாம் அப்படியே பச்சை குத்துறாப்புல வலிக்கும். எல்லா பசங்களுமே அந்த அம்மா மேல பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு டம்பிள்டோரோட சீட்டு கிடைச்சிருச்சேன்னு ரொம்ப குஷியா இருக்குது. தண்டனையை அனுபவிச்சுட்டு வெளியில வரவங்க எல்லாம் அந்த சைனா பொண்ணு கூட பேசவே மாட்டாங்க. ஏன்னா அவதான போட்டு கொடுத்தா. ஹாரி பாட்டர் கூட பேச வரும்போது ஹாரி பாட்டரும் பேசாம அங்க இருந்து ஓடிடுறான். டம்பிள்டோருக்கு இப்படி ஆயிப்போச்சேன்னு பசங்க எல்லாம் வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. தனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு எல்லாம் தப்பு தப்பா நடக்கிறதுனால நீங்களே என் கூட பழக வேண்டாம், நான் இனிமே தனியா போறேன் விட்டுருங்கிறாப்ல பேசுறான். ஆனா பசங்க முடியாதுங்கிறாங்க. அதே சமயம் நம்ம தாடி மாமா ஒளிஞ்சிருந்து இவங்களை காட்டு பக்கம் போறாங்க. பார்த்தா குதிரை மனுஷங்க எல்லாம் காட்டுக்குள்ள படு கோமா அங்கேயும் சுத்தி திரியுறாங்க. இங்க நம்ம தாடி மாமாவோட தம்பி ஒருத்தர் இருக்கிறானா, கூட பறக்காத தம்பியா கட்டி வச்சு வளர்த்துட்டு இருக்காரு. ஆளை பார்த்தா ஜெய்ஜாண்டிக்கா அவ்வளவு பெருசா இருக்கிறான் தாடி மாமா தம்பி. இவங்களை பார்த்ததை ஓடியாந்து பிடிக்க வருவான். அவங்க எல்லாம் நம்ம விருந்தாளிங்க நண்பர்கள், அவங்க எல்லாம் கையில பிடிக்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன்னு சத்தம் போடுறாரு. ஆனாலும் மீறி ஹெர்மானியை தூக்கி பாக்குறான். அரை பார்த்தது கையில கட்டை எடுத்துட்டு அடிக்க போன நம்ம ராண எத்தி விடுறான். ஆபத்து ஒண்ணும் இல்ல, ஒழுங்கா என்ன கீழே இறக்கி விடுறியா இல்லையான்னு ஹெர்மானி சத்தம் போட்டதும் பொட்டி பம்பா அடங்கி தம்பிகாரன் கீழே இறக்கி விட்டுறான். ஹெர்மானி சொல்றத கேக்குறான். டம்பிள்டோரை எப்படி அரெஸ்ட் பண்ண பார்த்தாங்களோ அதே மாதிரி என்னையும் ஏதாவது பண்ண பார்ப்பாங்க. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இதை நீங்க பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் தான் தம்பியை அறிமுகப்படுத்தினாரோ என்னவோ. அப்புறம் ஹெர்மானிக்காக ஒரு சைக்கிளோட கைப்பிடியை கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாப்ல. சின்ன குழந்தை மாதிரி பிஹேவ் பண்றாப்ல தம்பி. அந்த சைக்கிள்ல பெல் அடிக்க சொல்லி கொடுக்குறாப்ல. பெல் அடிக்க அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஒருவேளை நான் போயிட்டேன்னா என் தம்பியை நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். ஹாரி பாட்டரும் ஒத்துக்கிறான். இன்னும் அத்துமீறக்கூடிய அந்த சக்தியை தடுக்கிறதுக்கான பயிற்சி தொடர்ந்து கொடுக்கப்படுது நடுவுச்சியினால. உனக்கும் அவனுக்கு இருக்கிற அந்த தொடர்பை தெரிஞ்சுக்கிட்டு அதை உனக்கு எதிராக திருப்பினானா 2 நிமிஷம் உன்னால பிடிக்க முடியாது சத்தம் போறாரு. உணர்ச்சியை கட்டுப்படுத்த சொல்றாரு, ஒருநிலைப்படுத்த சொல்றாரு. மெமரிக்குள்ள போய் பார்த்தா நம்ம பிளாக்க போய் அந்த ரகசிய இயக்கத்தையே போய் சந்திச்சுட்டு வந்தான்ல, அது உட்பட எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாப்ல. போது நிறுத்துங்கன்னு கத்துறான். மணிக்கணக்கா ட்ரைனிங் கொடுக்குறீங்க, எனக்கு ரெஸ்ட் வேணுங்கிறா. வால்டர் மாட்டு உனக்கு ரெஸ்ட் கொடுக்க மாட்டான். உணர்ச்சி வசப்படுறதுல நீயும் அந்த வால்டர் மாட்டும் ஒண்ணு தாண்டான்னு சொல்லிடுறாரு. அவங்க அப்பா பத்தி தப்பா பேசிக்கிட்டே இருப்பான். எங்க அப்பனை பத்தி தப்பா பேசாதீங்கன்னு ஹாரி பாட்டர் கோவப்படுவாப்ல. நினைவினுக்குள்ள செல்லுன்னு இவர் ஒரு மேஜிக்க போறதுக்குள்ள எதிர்வினை செய்யுன்னு ஹாரி பாட்டர் ஒரு மேஜிக்க போட்டுறான். இப்ப என்ன ஆயிடுது, ஹாரி பாட்டர் அவரோட நினைவுக்குள்ள போயிட்டா. நம்ம நடுவுச்சிய சின்ன வயசுல இதே ஸ்கூல்ல படிக்கும் போது செய்யும் போதெல்லாம் ஒரு மாதிரி தனியாவே திரிவான் போல. எல்லா பேரும் அந்த பையனை ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க போல. அப்படியே தூக்கி அந்தரத்துல நிப்பாட்டி இருப்பாங்க கூட படிச்ச பசங்க எல்லாம். அதையெல்லாம் நம்ம ஹாரி பாட்டர் பாத்துறான். ஏண்டா என் பாடத்தை எனக்கே கத்து கொடுக்குறியான்னு சட்டையை பிடிக்கிறார். இங்க இருந்து வெளியில போன்னு விரட்டி விட்டுறாரு. இவங்க டீம்ல ஒரு சின்ன பையன் இருப்பான்ல, அவனுக்குமே கையில அந்த காயம் இருக்கும், எழுதி அவன் அழுதுகிட்டு இருப்பான். ரானோட அன்னைக்கு 2 பேரும் தான் அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணி ஒண்ணு இல்ல சரியாயிடும்னு தேத்துறாங்க. பாவம் சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம அந்த குழந்தைக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்திருக்காளேன்னு தெரிஞ்சுக்கிட்டு பசங்கள்லாம் அந்த அம்மா மேல செம கோவத்துல இருக்காங்க. இப்ப பார்த்தா அந்த வருஷத்தோட கடைசி எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம் நடக்குது. பொதுவா இந்த மாதிரி எக்ஸாம் நடத்தி நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். இந்த அம்மா வந்த பிறகு எல்லாம் பேப்பர்ல எழுதுற எக்ஸாம் தான். டைம் வேற ஓடிக்கிட்டே இருக்குது. ஹாரி பாட்டர் எழுதாம இந்த அம்மாவை மறைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான். திடீர்னு எல்லா பேரும் வெளியில திரும்பி பாக்குறாங்க. வெளியில என்ன சத்தம் தெரியல. நம்ம எடுபடி போய் என்ன சத்தம்னு பார்க்க போகுது. பார்த்தா உள்ள நிறைய வேட்டு வெடிக்குது. கதவை திறந்ததும் யார் இதை பண்ணுதுன்னு இந்த அம்மா முழிச்சுக்கிட்டு இருக்குது. யாரான்னு பார்த்தா நம்ம ரானோட அன்னைங்க தான். அவங்க 2 பேரு இந்த அம்மாவுக்கு ஆப்படிக்கணும்னு முடிவு பண்ணவங்க
எக்ஸாம் நடக்கிற அந்த இடத்துக்குள்ள புகுந்து வேட்டு வெடிச்சு காத்துல பறந்துன்னு செம கெத்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த வெடி வில்லைங்கள் எல்லாத்தையும் விரட்டும் போல. இதோட கொடுங்கோல் ஆட்சி போதும், புரட்சி பண்ணுவோம்னு முடிவு பண்ணிட்டாங்க போல அவங்க 2 பேரும். டிராகன் மாதிரி மேஜிக்ல உருவாக்கி அந்த அம்மாவை ஓட ஓட விரட்டுறாங்க. வெடிக்கிற வெடியெல்லாம் இந்த அம்மா சட்டம்னு போட்ட எல்லா சட்டத்தையும் வெடிச்சு செதற வச்சிருச்சு. மொத்தத்தையும் நாஸ்தி படுத்திருச்சு. மொத்தமும் சரிஞ்சு அது மேல வந்து விழுகும். அவங்க 2 பேரும் மட்டும் இல்ல, கூடவே எக்ஸாம் எழுதிட்டு இருந்த எல்லா பேரும் வெளியில ஓடியாந்து அவங்கள பார்த்து ரசிக்கிறாங்க. அந்த ஒரு கால் இல்ல, ஸ்கூல்ல மொத்தமா இருந்தா அத்தனை எக்ஸாம் எழுத வேண்டிய பசங்களும் எக்ஸாம் எழுதாம வெளியில வந்து இதை பார்த்து ரசிக்கிறாங்க. நம்ம மியூசிக் வாத்தியார் கூட யாருக்கும் தெரியாம அதை என்ஜாய் பண்றாரு. ஆனா இது எல்லாத்துக்கும் பிறகும் கூட ஹாரி பாட்டர் முகத்துல ஒரு வருத்தம் தெரியுது, ஒரு கவலை தெரியுது. ஒரு மாதிரி தடுமாறி விழுகிறான். அங்க வால்டமார்ட் பண்றத இவன் இங்க உணர்றான். அதனாலதான் இவ்வளவு கஷ்டப்படுறான், வருத்தப்படுறான். ஏதோ ஒரு பொருள் வேணும்னு சொல்லி வால்டமார்ட் நம்ம வளர்ப்பு தந்த பிளாக்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். வதைபடு மந்திரத்தை சொல்லி வதச்சிட்டு இருக்கான் பாவம். அது அமைச்சரவில் இருக்கிற ஏதோ ஒரு கதவுன்னு ஹாரி பாட்டர் தெரிஞ்சுக்கிறான். ஆனா வால்டமார்ட் இதை வேணும்னே செஞ்சா நீ இங்க வரணுங்கிறதுக்கான ஒரு டிராப்பா இருந்தா அப்படின்னு ஹெர்மானி கேட்டா, அப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், எனக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தம் அவர் தான், அவர் அப்படியே விட்டுட்டு இருக்க முடியாது என்னாலும் சொல்லிட்டு ஓடியாராம். யாரோட ரூமுக்கு வந்திருக்காங்கன்னா அந்த எடுபடி அம்மாவோட ரூமுக்கு வந்திருக்காங்க. அமைச்சரவை எடுபடியோட ரூமுக்கு. இங்க இருக்கிற நெருப்பின் மூலமா அமைச்சரவைக்கு போலாமேன்னு யோசிச்சுட்டு இருந்தா அதுக்குள்ள எடுபடி அம்மா கிட்ட வந்துருச்சு. நம்ம லாங் பாட்டத்தை அந்த பக்கம் அந்த லூசு பொண்ணு அப்புறம் ரானோட தங்கச்சின்னு எல்லாருமே பிடிச்சி இழுத்து வந்திருக்காங்க. ரானோட அண்ணன் வேட்டு வெடிச்சான்ல, அதுக்கு இவங்க எல்லாம் உதவி பண்ணிருப்பாங்க நினைச்சுக்கிட்டு இந்த அம்மா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்குது போல. டம்பிள்டோரை பாக்குறதுக்காகத்தானே புறப்பட்டு போனீங்கன்னு கேட்டா இவன் இல்லைன்னு சொல்லும்போது ஹாரி பாட்டர் பொலிர்னு அறையறா. அதே சமயம் நம்ம நடுவுச்சி என்ன கூப்பிட்டு இருப்பா போல அவர் வந்து நிக்கிறார். உண்மையை கக்கிற அந்த மருந்து வேணும்னு கேட்கிறா. உண்மையை கக்கிற அந்த மருந்து தான் நம்ம சைனா பொண்ணு இருக்கால அவகிட்டையும் பயன்படுத்தி இருப்பாங்க. அந்த ரகசிய அறையை பத்தி தெரிஞ்சிருப்பாங்க. கடைசியில நீங்க ஹாரி பாட்டர் மேலேயே அதை பயன்படுத்த பாக்குறீங்களா? வேற ஏதாவது முயற்சி இருந்தா முயற்சி பண்ணி பாருங்க, என்னால உதவி செய்ய முடியாது அப்படின்ட்டாரு அவர். தன்னோட வளர்ப்பு தந்த சீரியஸ் பிளாக் வால்டமார்ட் கிட்ட மாட்டிக்கிட்டாப்ல. அமைச்சரவை ஏதோ ஒரு ரூம்ல தான் பிடிச்சு வச்சிருக்காங்கிற மேட்டரை சீரியஸ் பிளாக்ங்கிற அந்த பேரை பயன்படுத்தாம, அந்த பேரை பயன்படுத்தாம பட்ட பேர் சொல்லி பேசுறாரு. சோ அந்த அம்மாவுக்கு புரியல, நம்ம நடுவுச்சியனுக்கு அது புரிஞ்சிருச்சு. ஆனாலும் எதை பத்தி அவன் பேசுறான்னு கேட்டா நோ ஐடியான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உண்மையை வர வைக்கிறதுக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லி வதைபடு மந்திரத்தை பயன்படுத்தி, அது தடை செய்யப்பட்ட மந்திரம், அந்த மந்திரத்தை பயன்படுத்தி உண்மையை வர வைக்க போறேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அமைச்சரவைக்கு தெரிஞ்சிச்சு உங்களை ஜெயில போட்டுருவாங்கன்னு ஹெர்மானி மிரட்டினா கூட அமைச்சரவைக்கு தெரிய போறது இல்ல அப்படின்னு சொல்றா அவ. அமைச்சரவை தலைவரோட போட்டோவை குப்புறப்படுக்க போட்டு வதைபடு மந்திரத்தை பயன்படுத்த போறா. அப்ப நம்ம ஹெர்மானி வேண்டா நீயே சொல்லிடு அப்படின்னு வா, அந்த இடத்தை சொல்லிடு அப்படிங்கிறா. எதை பத்தி பேசுறீங்க கேட்க, டம்பிள்டோரோட ரகசிய ஆயுதம் இருக்கிற இடத்தை எங்களுக்கு தெரியும், காட்டுறோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை கூட்டிட்டு போறாங்க. காட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. டம்பிள்டோரோட ரகசிய ஆயுதம் தனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையில மந்திரக்கோல்ல துப்பாக்கி மாதிரி பயன்படுத்தி அமைச்சரவை எடுபடிய காட்டுக்குள்ள வரைக்கும் கூட்டிட்டு வந்தாச்சு. இங்க வந்து பார்த்தா கயத்துல கட்டப்பட்ட தம்பிகாரன் அங்க இல்ல, கயிறு அருந்து கிடக்குது. எங்க அந்த ஆயுதம் எங்க அப்படின்னு அந்த அம்மா திரும்ப திரும்ப கேட்க இவங்க முழிக்கிறாங்க. அப்படி ஒரு ஆயுதமே, அப்படி ஒரு ஆயுதமே இல்லவே இல்ல, நீங்க என்ன ஏமாத்திருக்கீங்க அப்படிங்கறத அந்த அம்மா புரிஞ்சுக்கிச்சு. இதுக்கு பழிக்கு பழி வாங்குவேன், உங்களை சும்மா விட மாட்டேன்னுச்சு. ஏதோ பெருசா ஒரு மந்திரத்தை போட போதோ என்னவோ. ஆனா அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா நம்ம குதிரை மனுஷங்க எல்லாம் மொத்தமா நடக்கிற குத்த கவனிக்கிறாங்க. இவன் மிரட்டுறதையும் கவனிச்சிடுறாங்க. இது அமைச்சரவையோட பிரச்சனை, நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு மிரட்டி பாக்குறா. சும்மா மிரட்டி பாப்பா அமைச்சரவைன்னு. அவங்க கண்டுக்காம அம்பு விடுவாங்க பாருங்க, மந்திர கோலால அதை தடுத்து விட்டுருவா. கட்டுண்டு கிடன்னு ஒரு மந்திரத்தை போட்டு கழுத்தை இறுக்கி பிடிச்சிடுறா. போராடுது அந்த குதிரை மனுஷன் பாவம். வேணா விட்டுருங்கன்னு ஹெர்மானி கெஞ்சினா கூட விட மாட்டேங்கிறா. அப்போ திடீர்னு பார்த்தா நம்ம தம்பிக்கார அங்கதான் இருக்கிறான். அலாக்கா மேல தூக்கிடுறான் தம்பிக்கார. கட்டுண்டு கிடந்த குதிரை மனுஷன் கூட வெளியில ரிலீஸ் ஆயிட்டான். எல்லா பேரும் ஒண்ணு கூடிட்டாங்க. கோவத்துல அந்த அம்மா மேல அம்பு விட்டு பாக்குறாங்க. அந்த அம்மா மேல படல, கீழே இறக்கி விடுன்னு அந்த எடுபடியை கீழே இறக்கி விட வச்சு அவளை காட்டுக்குள்ள அந்த குதிரை மனுஷங்க இழுத்துட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான், சோழிய முடிச்சிருவாங்க நம்பலாம். எடுபடியோட தொல்லை இனி இல்ல. ஆனா வளர்ப்பு தந்த சீரியஸ் பிளாக்கு இவங்க இன்னும் உதவி பண்ண வேண்டி இருக்குது. தம்பிகாரனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க ஓடியாராங்க. சின்ன செம்பட்டையனோட அடியாட்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க ஓடி வந்துட்டாங்க. எப்படா தப்பிச்சு வந்தீங்கன்னு கேட்டா, சாப்பிடறதுக்கு முட்டாய் வச்சிருக்காப்ல ரானோட அன்னைங்க வச்சிருப்பாங்க பதில இந்த பேந்தி போற மாத்திரை, அது இதுன்னு சில மாத்திரைகளை சாக்லேட் மாதிரி மாத்தி வச்சிருப்பாங்க. அது என்கிட்ட இருக்குது, நான் சாப்பிடணும் பசிக்குதுன்னு கேட்கிற போது இவங்கிட்ட இருக்கிற சாக்லேட்டை இவங்கிட்ட இருந்து புடிங்கி பசிக்குதுன்னு சொன்னேன்ல, ஓ முன்னாடியே நாங்க சாப்பிடுறோம்னு எல்லாரும் சாப்பிட்டு இருப்பாங்க போல. எல்லாருக்கும் வாந்தி பேதி பஞ்சாயத்து பக்க விளைவுகள். அதுல இவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. எல்லா பேரும் ஹாரி பாட்டர் கூட வரேங்கிறாங்க. ஆனா எல்லாரும் வந்தா எல்லாருக்கும் ஆபத்தாயிடும், வேண்டாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்றான் அவன். நாங்கெல்லாம் டம்பிள்டோரோட ஆர்மி வருவோம் அப்படிங்கிறாரு நம்ம லாங் பாட்டம். லண்டன்ல தான் அமைச்சரவை இருக்குது, எப்படி போறதுன்னு யோசிக்கும் போது அந்த லூசு பொண்ணு பறந்து போவோம் அப்படிங்கிறா. அதான் பறக்கிற அகோர குதிரைகள் இருக்குதுல்ல, அந்த அகோர குதிரைகள் மேலே ஏறி அத்தனை பேரும் அழகா பறந்து போறாங்க. ஒரு வழியா லண்டன் பக்கமே வந்து சேர்ந்துடுறாங்க. அமைச்சரவை போற அந்த வழியில இப்போ ஓடிட்டு இருக்காங்க. லிஃப்ட்லயும் ஏறி வந்தாச்சு. இப்போ அவங்க வந்திருக்கிற இந்த ஃப்ளோர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரியா, மர்மங்களுக்குன்னு ஒரு ஃப்ளோரே வச்சிருக்காங்க. இதுக்குள்ளதான் எங்கேயோ ஒரு இடத்துல வால்டமார்ட் நம்ம சீரியஸ் பிளாக்க மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஏதோ ஒரு பொருளை எங்க இருக்குன்னு கேட்டு சொல்லி சித்திரவதை பண்ணிட்டு இருக்கான். அந்த கதவு வரைக்கும் நம்ம ஹாரி பாட்டர் பார்த்திருப்பான். சோ அந்த கதவை திறந்து உள்ள வந்தாச்சு. பார்த்தா இங்க ஏகப்பட்ட உலக உருண்ட மாதிரி நிறைய பந்துகள் இருக்கிறது. இதுல ஏதோ ஒரு பொருளா நம்ம வால்டமார்ட்டுக்கு வேணும் போல. அப்புறம் அந்த உள்ள வந்த கதவே நகருது. பார்த்தா இந்த பக்கமும் அந்த பக்கமும் லட்சக்கணக்கில் அந்த மாதிரி உருண்டைங்க
இருக்குது. இவன் நம்பர் கூட பார்த்திருப்பான். இந்த இடத்துல வச்சுதான் பிளாக்க வால்டர்மார்ட் மிரட்டிக்கிட்டு இருந்திருப்பாரு. இங்கதான் அவங்க இருந்திருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம லாங் பாட்டம் ஒரு உருண்டையில உன் பேர் எழுதி இருக்குது, ஹாரி பாட்டர் எழுதி இருக்குன்றது கரெக்டா பாத்துறாப்ல. அது மட்டும் ஒரு மாதிரியா மின்னிக்கிட்டே இருக்குது. ஹாரி பாட்டர் பக்கத்துல வந்ததும் அந்த உருண்டையில என்ன சொல்லுதுன்னா, தீய சக்திகளோட தலைவன் வில்லன் வால்டர்மார்ட்டோ ஹாரி பாட்டரோ இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் உயிரோட இருக்க முடியும்னு அந்த உருண்டை சொல்லும். அதே சமயம் யாரோ அந்த பக்கத்துல இருந்து வராங்க, மாஸ்க் போட்டிருக்காங்க. முகத்திரைய விளக்குனா அது வேற யாரும் இல்ல, சின்ன செம்பட்டையோட அப்பன் பெரிய செம்பட்டை தான். பின்னாடியே ஜெயில இருந்து தப்பிச்ச நம்ம பிளாக்கோட அக்கா அந்த நச்சு பாம்பும் பின்னாடி வரா. இந்த நச்சு பாம்பு தான் நம்ம லாங் பாட்டத்தோட அப்பா அம்மா 2 பேரையும் சித்திரவதை பண்ணி கொலை பண்ணது. அதனாலதான் பார்த்ததுமே இவன் கோவப்படுறான். அந்த உருண்டையை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு இவங்க 2 பேர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அந்த உருண்டை யாருக்காக உருவாக்கப்பட்டதோ அவர்களால மட்டும்தான் அந்த உருண்டையை எடுக்க முடியுமா. அதனாலதான் ஹாரி பாட்டர் இங்க வரணும், அதை எடுக்கணும்னு இவங்க காத்துட்டு இருந்திருக்காங்க. பார்த்தா இன்னும் வேற வேற சந்துல இருந்து வேற வேற ஆட்கள் எல்லாம் முகமுடி போட்டுட்டு உள்ள வராங்க. சின்ன வயசுல இருக்கும்போது கூட அவரால் உன்னை கொல்ல முடியல, அதே மாதிரி உன் நெத்தியில இருக்கிற இந்த தழும்போட ரகசியம் கூட உனக்கு தெரியாது, இது எல்லாமே அந்த உருண்டையில இருக்குங்கிறாப்ல. எல்லாத்தையும் சொல்றேன், உருண்டையை கொடுத்துட்டு கேட்கிறார். சுத்தி ரவுண்டு கட்டி வரானுங்க எல்லாம். பசங்க எல்லாம் தூக்கி எறியப்படுன்னு மந்திரத்தை போட்டு எல்லாரையும் விரட்டி விட்டுட்டு ஓட பார்த்தா குறுக்கால வந்து நிக்கிறாங்க. அந்த லூசு பொண்ணு அடிச்சிருவாங்க, தூக்கி எறியப்படுன்னு வீசி எறியறாவ. ஒத்தவன ஃப்ரீஸ் பண்ணி நிப்பாட்டிடுறாரு நம்ம லாங் பாட்டம். இவங்களும் மந்திரத்தை போட்டுக்கிட்டே வராங்க, அவங்க தடுத்துக்கிட்டே வராங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹெர்மானி ஸ்மார்ட்டா யோசிச்சு இருக்கிற உருண்டையெல்லாம் மேல விழ வச்சு செஞ்சிடறா. மறுபடியும் எல்லாரும் ஒரு இடத்துல ஒண்ணு சேர்றாங்க. ரானோட தங்கச்சி ஒரு மேஜிக்க போடுவா பாருங்க, மொத்த உருண்டையும் அப்படியே மலை மாதிரி மேல இருந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ரானோட தங்கச்சி போட்டாலா அந்த லூசு பொண்ணு போட்டாலாம் தெரியல, மொத்தமும் விழ ஆரம்பிச்சிருச்சு. பெரிய நாசம். ஓடுகளுதுன்னு இவங்க தெரிச்சு ஓடுறாங்க. கொட்டுன்னு மேல இருந்து கொட்டிக்கிட்டு இருக்குது. பாக்குறதுக்கே அவ்வளவு பிரம்மாண்டமா பிரமிப்பா இருக்குது. ஒரு வழியா ஓடியாந்து கதவை திறந்து விழுகுறாங்க. பல அடி உயரத்துல இருந்து விழுகுறாங்களேன்னு பார்த்தா எல்லாம் மேஜிக் தான். நிலத்துக்கு பக்கத்துல வரும்போது சேஃபா லேண்ட் ஆறாங்க. உருண்டை நம்ம ஹாரி பாட்டரோட கையில தான் இருக்குது. இவங்க லேண்ட் ஆயிருக்கிற இடத்துல ஏதோ நிறைய குரல்கள் கேக்குதான். ஆனா மித்த ஆட்களுக்கு கேட்கல. அந்த லூசு பொண்ணுக்கும் நம்ம ஹாரி பாட்டருக்கு மட்டும் அந்த குரல்கள் கேக்குது. பாக்குறதுக்கு அது ஒரு நுழைவு வாயில் மாதிரி இருக்கிறது. நுழைவு வாயில் மாதிரி. அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா மொத்த பேரும் அப்படியே புகை மாதிரி வரானுங்க. வந்தவங்க எல்லாம் ஹாரி பாட்டர் தவிர மீதி எல்லா பேரையுமே ஆளுக்கு ஒத்தவங்களா பணைய கைதிகளா பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. இவ்வளவு சக்தி வாய்ந்த எங்க கிட்ட சின்ன பசங்க எதிர்த்து நின்னு ஜெயிக்க முடியும்னு எப்படி நினைச்சீங்கன்னு கேக்குறாரு பெரிய செம்பட்டையன். உருண்டை முக்கியமா உன் நண்பர்கள் முக்கியமா, கொடுத்துரு அப்படின்னு கேக்குறாரு. நம்ம லாங் பாட்டமோ எக்காரணத்தை கொண்டு அதை கொடுத்துற வேண்டாம் அப்படின்னு சத்தம் போடுறாப்ல. ஆனாலும் ஹாரி பாட்டர் அந்த உருண்டையை கொடுத்துறான். அந்த உருண்டையை கையில வாங்கின அடுத்த நொடி பார்த்தா பின்னாடி இருக்கிற அந்த நுழைவாயில் வழியா நம்ம சீரியஸ் பிளாக் வந்து நிக்கிறார். அவங்க கரும்புகையா வந்தாங்கல்ல, இங்க வெண்புகையா நம்ம ஆட்கள் வராங்க. அந்த ரகசிய இயக்கத்தை சேர்ந்தவங்க எல்லாம் இங்க உதவிக்கு வந்துட்டாங்க. பணைய கைதியா இருந்த நம்ம பசங்க எல்லாத்தையும் விடுவிச்சுட்டாங்க. மாத்தி மாத்தி யுத்தம் நடக்குது, இப்போ சண்டை நடக்குது. இப்போ கண்ணா அப்படின்னா மேஜிக் சண்டை, மந்திர சண்டை. இந்த கூத்துல அந்த உருண்டை கீழே விழுந்து உடஞ்சு போச்சு. பெரிய செம்பட்டு என் கையில இருந்து கீழே விழுந்து உடஞ்சு போச்சு. அப்புறம் தான் சண்டை இன்னும் கொஞ்சம் படுபயங்கரமா கூடுது. மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்காங்க. நண்பர்களை கூட்டிட்டு போயிடு அப்படிங்கிறாரு நம்ம சீரியஸ் பிளாக். இவ்வளவு தூரம் நீ பண்ணதே பெரிய விஷயம், நீ போய் இவங்களை நான் பாத்துக்கிறேங்கிறாப்ல. ஆனா அவங்க 2 பேர் வந்து சண்டை போடும்போது ஹாரி பாட்டரும் கூட சேர்ந்து சண்டை போட வேண்டிய ஒரு சூழல். இவங்க 2 பேர் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எல்லா பக்கமும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடுவுல, வெண்மைக்கும் இருளுக்கும் நடுவுல தொடர் சண்டை நடந்துகிட்டே இருக்குது. நம்ம ஒத்த கண்ணு வந்துட்டாப்ல, பயங்கர சக்திசாலி போல தெரியுது. கூட இருந்தவனை அடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு கையில இருந்த மந்திரக்கோலை தட்டி எறிய வச்சு அந்த பெரிய செம்பட்டினையே தூக்கி வீசியாச்சு. ஆனா அதே சமயம் பிளாக்கோட அக்கா அந்த நச்சு பாம்பு மடிந்திடு சாவத்தை போட்டுறா. அப்படியே அவரு கீழே விழப்பும் போது பின்னாடி இருக்கிற அந்த நுழைவாயில் வழியா விழுகிறாரு. செத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஹாரி பாட்டரும் பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டான். இல்ல அப்படின்னு கத்துறான். ஓனா மனுஷன் தான் ஓடி வந்து கட்டி பிடிக்கிறார். அவனை கட்டுப்படுத்த முயற்சி பண்றார். கதறி அழுகிறாரு ஹாரி பாட்டர். கொண்டு போட்டுட்டு அந்த நச்சு பாம்பு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. பின்னாடியே விரட்டிக்கிட்டு இவனும் ஓடுறான் அவளை கொல்றதுக்காக. ஆனா விரட்டி ஓடி போய் வதைபடு சாவத்தை போட்டான். ஆளு மாட்டிக்கிட்டா. ஆனா வதைபடுறாப்புல தெரியல. ஏன்னா அவன் மனசார சொல்லல. வால்டமோர்ட்டோட சவுண்ட் ஆனா பின்னாடி கேக்குது. மந்திரத்தை உணர்ந்து சொல்லு, உள்ளார சொல்லு. அப்படி அவ சொல்லிதான் சீரியஸ் பிளாக்க உன் வளர்ப்பு தந்தைய கொன்னா. நீ அதே மாதிரி சொன்னேன்னா இவளை கொன்னுடலாம்னு வால்டமோர்ட்டோட சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா வால்டர்மார்ட் அங்கதான் இருக்கிறாப்ல. ஆனாலும் அந்த மாதிரி தடை செய்யப்பட்ட மந்திரங்களை பயன்படுத்த அவனுக்கு விருப்பம் இல்ல. வால்டர்மார்ட்டோட மந்திரக்கோலை தூக்கி எறிய சொல்ல முயற்சி பண்ணும்போது அவரு ஹாரி பாட்டரோட மந்திரக்கோலை தூக்கி வீசி எறிஞ்சிறாரு. ஆனா அதே இடத்துக்கு நெருப்பின் மூலமா நம்ம டம்பிள்டோர் அங்க வந்து நிக்கிறார். இந்நேரத்துல இந்த இடத்துல வந்து நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. அமைச்சரவையை சேர்ந்தவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, நீ மாட்டப்போறன்னு சொல்லும்போது அமைச்சரவை ஆட்கள் வரதுக்குள்ள தாம் போயிடுவேன் அப்படிங்கிறாரு வால்டர்மார்ட். ஆனா அதுக்குள்ள ஒன்னையும் ஹாரி பாட்டரையும் கொன்னுடுவேங்கிறாப்ல. அழகா ஹாரி பாட்டர் அந்த பக்கம் தள்ளி விட்டுறாங்க. யாரு நம்ம டம்பிள்டோர் தள்ளி விட்டுறாரு. அதுக்குள்ள அந்த நெருப்பு வழியா அந்த நச்சு பாம்பு எஸ்கேப் ஆயிடுச்சு. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் டம்பிள்டோருக்கும் வால்டர்மார்ட்டுக்கும் இப்போ யுத்தம் நடக்குது. இந்த உலகத்தோட தலை சிறந்த 2 மந்திரவாதிகளுக்கு இடையே நடக்கிற யுத்தம் அது. பயங்கர பவர்ஃபுல்லா இருக்குது. அவங்க 2 பேருக்கு நடுவில் நடக்கிற அந்த சண்டையில சுத்தி இருக்கிற அந்த பில்டிங்கே பயங்கரமா நொறுங்குது. ஒரு கட்டத்துல தான் வாயிலிருந்து ஒரு நெருப்பு பாம்பையே உருவாக்குறாரு. தன்னை கடிக்க வர அந்த நெருப்பையே டம்பிள்டோர் புஸ்வானமாக்கி அப்படியே அவனுக்கு எதிராக திருப்பி விடுறாரு. அப்புறம் அங்க இருந்த தண்ணி எடுத்து அந்த தண்ணிக்குள்ள வால்டர்மார்ட்ட கண்ணா பின்னான்னு சுத்த விடுறாரு. அவன் ஒரு பயங்கரமான போர்ஸ பதிலுக்கு அனுப்புவான். அவரை தடுக்க பார்க்கும்போது மொத்தத்தை சேர்த்து
எடுத்து மறுபடியும் ஃபோர்ஸ் அடிப்பான் பாருங்க, அங்க இருக்கிற ஒட்டுமொத்த கண்ணாடிகளும் அப்படியே சுக்கு நூறா நொறுங்கி கீழே விழுகுது. அப்படி விழுந்த பீங்காக்கள் எல்லாம் ஒண்ணு திரட்டி இவங்க மேல வீசுறான். அதை தடுக்கிறதுக்கு டம்பிள்டோர் முயற்சி பண்றாரு. அந்த பீங்காக்களை பஸ்மமாக்கிறாரு. அடுத்த தாக்குதல் நடத்தாம வால்டமார்ட் அங்க இருந்து ஓடி போயிடுறா. அப்படி போனாலும் ஹாரி பாட்டர் கூட தனக்கு இருக்கிற அந்த கனெக்ஷனை அவர் தெரிஞ்சுக்கிட்டார் போல. ஹாரி பாட்டரை கண்ட்ரோல் எடுத்து, டேய் கிளவா நீ தோத்துட்ட, அமைச்சரை வரதுக்குள்ள நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்றாப்ல. ஹாரி பாட்டரோட நினைவலைகளுக்குள்ள போய் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோன்னு இப்ப வால்டமார்ட் முயற்சி பண்றாப்ல. நல்ல வேளை நடுவுச்சியை சொல்லி கொடுத்த அந்த வித்தை எல்லாத்தையும் இப்ப பயன்படுத்தி அவரை வெளியில தள்ள முயற்சி பண்ணணும். ஹாரி பாட்டர், உன் சக்தி குறைஞ்சிருச்சு, நீ பலவீனமாயிட்ட அப்படிங்கிறாரு வால்டமார்ட். வால்டமார்ட்டோட தீய சக்திகள் உன் உடம்புக்குள்ள இருந்தாலும் பெரும்பான்மையா நீ நல்ல சக்தி உன் உடம்புக்குள்ள இருக்குது, நீ அவனை எதிர்த்து போராடு, அவனோட அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து வெளியில வா அப்படிங்கிறாரு டம்பிள்டோர். பசங்க எல்லாம் வேற ஓடி வந்து பாக்குறாங்க. ஹெர்மானிய பார்த்ததும் அவ சம்பந்தப்பட்ட நினைவுகள் எல்லாம் அவனுக்கு வரும். ராண பார்த்ததும் ரான் சம்பந்தப்பட்ட நினைவுகளும் வரும். அப்படி அந்த நல்ல நினைவுகள் தான் அவனுக்கு இப்போ ஒரு சக்தியை கொடுக்குதுன்னு சொல்லலாம். என்ன பலகீனமானவன் சொல்றியா? வால்டமார்ட் பேசிட்டு இருக்கிறார் மனசுக்குள்ளேயே. நீ தான் பலகீனமானவன். காதல்னா என்ன, ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ ஒரு தனிமரம், வெறுமை, உன்னை நினைச்சா எனக்கு பாவமா இருக்குன்னு இப்போ அந்த கட்டுப்பாட்டை எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறான். எஸ், வால்டமார்ட்டோட கட்டுப்பாட்டுல இருந்து வெளியில வந்து தான் யாருன்றத ஹாரி பாட்டர் ப்ரூவ் பண்ணிட்டார். பார்த்தா இது எல்லாமே கற்பனைங்க. மொத்தமா ஒட்டு மொத்தத்தையும் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டான் வால்டமார்ட். ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு ஹாரி பாட்டரை தன்வசப்படுத்துறதுக்கான முயற்சி இது. இப்போ அந்த கட்டுப்பாட்டை விட்டு வெளியில வந்து பாக்குறான். பார்த்தா எல்லாரும் ஃப்ரீஸ் ஆகிருக்கிறாங்க. எதுக்க இங்க இருந்து ஓடி போடுதா நினைச்ச நம்ம வால்டமார்ட் இருக்கிறார். என்ன வெளியில தள்ளிட்டு நினைச்சு சந்தோஷப்படாத, உன்னை கொல்ல போறேன்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள பார்த்தா அமைச்சரவை ஆட்கள் மொத்த பேரும் அங்க வந்துட்டாங்க. அமைச்சரவை தலைவர், மித்த அமைச்சர்கள் எல்லா பேருமே வால்டமார்ட்டை நேருக்கு நேரா பார்த்துட்டாங்க. வால்டமார்ட் திரும்ப வந்துட்டாங்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய சாட்சி என்ன வேணும்? வால்டமார்ட் வந்துட்டாங்கிறத நேருக்கு நேரா அமைச்சரவை சேர்ந்த அத்தனை பேருமே பார்த்துட்டாங்க. அந்த உண்மை வெளியில வந்துருச்சு. அடுத்து தலைப்பு செய்தியில பார்த்தா ஹாரி பாட்டர் மேல இருந்த தப்பு, டம்பிள்டோர் மேல இருந்த தப்புன்னு எல்லா குத்தமும் அதுல இருந்து ரிலீஸ் ஆறாங்களா. நியூஸ்ல பார்த்தா அமைச்சரவை தலைவர் ராஜினாமா செய்வாரா அப்படின்னு கேள்வி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரா இருந்த நம்ம அமைச்சரவை எடுபடி அவங்கள அந்த பதவியில இருந்து தூக்கி எறிஞ்சிட்டாங்களா. அவங்க மேல ஒரு விசாரணை வேற இப்ப நடைபெற இருக்குதான். என்ன அவளை தான் காணாமா. அப்புறம் அந்த வால்டமார்ட் திரும்ப வந்துட்டாங்கிறதும் தலைப்பு செய்தி ஆகிறது. ஸ்கூலோட பழைய சட்டத்திட்டங்களே மறுபடியும் இருக்குன்றதையும் நியூஸ்ல போட்டாங்க. எல்லாமே பழைய மாதிரி திரும்பிடுச்சு போல. ஒரு மாதிரி சோகமாவே தெரிய டம்பிள்டோரை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கிறார். அந்த உருண்டை எங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் இந்த உலகத்துல வாழ முடியும்னு சொல்லுச்சு. சோ ஒருத்தர் கையால இன்னொருத்தர் சாவாங்கிறது நிஜமாயிடுது இல்ல அப்படின்னு கேட்கறான். கடைசியில யாரோ ஒருத்தர் தான் உயிரோட இருப்பாங்கன்னு கேட்கறான். டம்பிள்டோரும் ஆமான்னு ஒத்துக்கிறார். இந்த விஷயத்தை ஏன் முன்னாடி சொல்லணும் ஹாரி பாட்டர் கேட்டா, அப்படி சொல்லி இருந்தா நீ ஏன் உன் உசுரை கொடுத்து சீரியஸ் பிளாக் நண்பர்கள் இவர்களுக்கெல்லாம் கஷ்டம் வரக்கூடாதுன்னு உயிரை கொடுக்க போயிடுவேன். அந்த மாதிரி எல்லாம் ஆகக்கூடாது. உனக்கு தன்னம்பிக்கை வரணும். எதிர்த்து ஒன்னால நிக்க முடியும். சில வெற்றிகளை நீ பார்க்கணும். அப்பதான் அந்த முடிவு எடுத்துற மாட்டேன்றதுக்காக மறைச்சு வச்சதா எடுத்து சொல்றாப்ல. அப்புறம் இங்க வந்தா ஸ்கூலுக்குள்ள அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சாங்கல்ல, அந்த போட்டோவெல்லாம் மறுபடியும் மாட்ட ஆரம்பிச்சாங்க. வழக்கமில்ல நம்ம லூசு பொண்ணு தன்னோட பொருட்கள் நிறைய காணாம போச்சுல்ல, அதுக்கு போஸ்டர் அடிச்சு ஒட்டிக்கிட்டு இருக்கா. நாகினிகள் தான் தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறா. சீரியஸ் பிளாக்கு இந்த மாதிரி ஆயிருக்க கூடாதுன்னு ஆறுதல் சொல்றா இவங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்களாம், இழந்தது எதுவா இருந்தாலும் ஒரு நாள் நம்ம கிட்ட திரும்ப வரும்னு. அப்படியே சொல்லிட்டு மேல பார்த்தா இவளோட செருப்பு காணாம போச்சுல்ல, அது இங்க பில்டிங்கோட மேல தொங்கிட்டு இருக்குது பாருங்க. திரும்ப கிடைச்சிருச்சு அவங்களுக்கு. ஆனா யார் இவகிட்ட இருந்து திருடி எல்லாத்தையும் கண்ணா பின்னாடி இப்படி மாட்டி வைக்கிறாங்கன்னு தெரியல. ஹாரி பாட்டர் தான் அந்த செருப்பை பார்த்தான். அவ பார்க்கல இன்னும். அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு எல்லா பேரும் ட்ரெயின்ல கிளம்புற சமயம் டம்பிள்டோர் சொன்ன ஒரு விஷயம் தனக்கு ஞாபகத்துக்கு வர்றதா இப்படி கிளம்பும் போது ஹாரி பாட்டர் சொல்லுவான். என்னையா அது அப்படின்னு கூட இருக்கிற நண்பர்கள் கேட்பாங்க. வில்லன் வால்டமார்ட் சுயநலத்துக்காக போராடுறான், ஆனா நாம நியாயத்துக்காக போராடுறோம். இந்த போராட்டம் தொடரும்னு சொல்லிட்டு அப்படியே போய் வண்டி ஏற அதோட இந்த படமும் முடிஞ்சிருச்சு. நல்லா இருந்துச்சுல்ல? இதோட அடுத்தடுத்த பாகங்கள் பேசப்படும் போது இந்த எண்ட் ஸ்கிரீன்ல கடைசியில லிங்க் கொடுக்க போறோம். விருப்பவரங்க கிளிக் பண்ணி அதை தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் கூடவே சேர்த்து கொடுக்கப்படும். டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்குது. விருப்பவரங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. என்ன அடுத்த பாகத்துல சந்திப்போம், அடுத்த படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.